Hello Pasangla. Hello my dear warriors. Good evening. Tell me whether the audio and video is clear. Good evening warriors. Good evening. அதான் black screen தான் நான் இமேஜ்குள்ளே வரல, அதனால தான் அது black screenல இருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டேன். So tell me whether the audio and video is clear. Audio video clear இருக்கா? செகண்ட் மிட்டம் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ தான் வரீங்களா? ஓகே கிளியர். ஓகே சூப்பர். குட் ஈவினிங். யார் யாரெல்லாம் இருக்கீங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஹாஃப் இயர்லி ரிவிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி 6th சாப்டரும் 7th சாப்டரும் பார்க்க போகிறோம். கடன்னு எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம என்ன பண்ணிடலாம், ரொம்ப சூப்பராக டீட்டெயிலாக என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம். சரியா? ஆர் யூ கைஸ் ரெடி? வீடியோ கொஞ்சம் பிளாக்காக இருக்கு, இப்போ சரியாகிடுச்சு, அவ்வளோதானே? ஓகே. குட் மார்னிங். ஆமாம், நான் இப்போ தான் பார்க்குறேன். குட் ஈவினிங்னா குட் மார்னிங் அனுப்பிச்சிட்டு இருக்கான் என்ன? எஸ். ஸோ ஆல்ரெடி காலையில் டிஸ்கஸ் பண்ணதா இல்லை எப்போ டிஸ்கஸ் பண்ணதுன்னு தெரியல. வி ஹவ் ஹேட் அ ஒன் பிளான். அடுத்து ஒரு 4 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஐ ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஷெட்யூல். அதெல்லாம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட் ஒன்லி. ஸோ டேரெக்டாக நம்ம 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்கூல்லலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? எனி ஐடியா, எனி திங், எனி ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருக்கா? நத்திங். ஏன்னா இது ஸ்பெஷல் நியூஸ்லாம் கிடையாதுல. எனி திங் இஸ் தேர். ஸோ இன் 2 hours we have to complete the 6th and 7th chapter in 2 hours. 8 o'clock நம்ம என்ன பண்ணணும், சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கடன்னு வேறு லெவலில். ஓகேவா? நத்திங் ஸ்பெஷல், ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஓகே, மழைலாம் நின்றுச்சு. ஸோ எல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் என்னது கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னா இட் இஸ் லிட்டில் பட் கோல்டு. we have to bear that. சரியா? ஆரம்பிக்கலாம். எஸ். இன்னும் 2 லெசன் முடிக்கலையா? 2 hours முடியுமான்னு தெரியல. பட் we have to try to complete it. நம்ம 2 hours முடிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவோம். சரியா? ரைட், we will try to do it. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டேட் பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லானா என்ன? ரைட்டா? ஃபஸ்ட் என்னது பாயில்ஸ் லா. ஓகே ரைட். ஓவராக குளிருதுன்னா எஸ், கண்டிப்பாக ஓவராக குளிர் தான் செய்யுது. வீட்டுக்குள்ளே இருக்க உனக்கே குளிருதுன்னா டெய்லி காலையில் நான் என் வீட்டிலேருந்து எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வரணும். அப்போ எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. பட் பரவாயில்ல, அது கூட நல்லா தான் இருக்குது. நானே இப்போ கடைசி ஒரு 3 monthsக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் மந்த் கடைசியிலேருந்து இந்த ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்திரிக்கிறதுக்கே 7, 6:30, 7 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ஐ கேன் டூ இட். ஒரு நாளில் என்னோடய டைம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நேரம் ஐ கேன் ஸ்பெண்ட் ஆன் ஒர்க். அது மாதிரி எனக்கு இருக்குது. அதனால தான் வீட்டிலேருந்தே எடுத்தால் அது நல்லாவே இல்லை. அது ஒரு ஃப்ளோவே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் திஸ் இஸ் வாட். அது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகிடுது. ஆமாம், ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் வருவேன். இன்றைக்கி காலையில் என்னை பார்த்தேன்னா திருடே நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டியில் வரணும். நான் வரப்போ அப்படி தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமாக என்னோடய வீடு கொஞ்சம் அவுட்டராக இருக்கா, அதனால தான். சரி ரைட். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டேட் பாயில்ஸ் லா. கண்டிப்பாக லாலேருந்து ஒரு கொஷின், ஏதாவது ஒரு லா கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் திங்க் தட். ரைட்டா? வீட்டில் போர்டு இருக்குமா? வீட்டில் போர்டு பிளாக் போர்டு இருக்குது, இல்லை நார்மல் போர்டு இருக்குது. யார் இந்த டிஜிட்டல் போர்டு எங்கே இருக்குது? வீட்டில் டிஜிட்டல் போர்டு தனியாக இருக்குல்ல, அது வந்து இங்கே தானே இருக்குது. அதனால தான். கோஸ்ட் ரைடரா? ரைட். சரி, பாயில்ஸ் லா கண்டிப்பாக ஏதாவது ஒரு லா நம்மளோட 2 மார்க்லையோ 3 மார்க்லையோ அல்லது 5 மார்க்கில் எய்தர் ஆரில். நம்மளுக்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 10th ஸ்டாண்டர்டில் 7 மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 மார்க்குக்கே வராது. அங்கேயே 3, 4, 5, 2 அல்லது 2, 2, 2+1 அந்த மாதிரி வரும். ரொம்ப ரேராக 7 மார்க் வரும். ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட 5 மார்க் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வெரி ரேர். மோஸ்ட்டாக 3-2, 3-2, 3-2 தான் இருக்க போகுது. அதனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட். ரைட்டாக? எல்லாமே சின்ன கொஷினாக தான் இருக்க போகுது. சின்ன கொஷினாக தான் நம்ம படிக்க போகிறோம். ரைட்? அதனால தான் கவனிங்க. ஃபிசிக்ஸில் 5 மார்க் அது ஃபிசிக்ஸில் அது எழுத நீ 2 பக்கத்துக்கு, கெமிஸ்ட்ரியில் 2 பக்கத்துக்கு எழுத வேணும். 6 பக்கத்துக்கு எல்லா கொஷின் எழுதுனா போதும், ஈஸி தான். வாங்க. பாயில்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் அ கிவன் டெம்பரேச்சர். நிறைய பேர் இது எழுதுறதே கிடையாது. பாயில்ஸ் லான உடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இது எல்லாருக்குமே தெரியுது. எல்லா பசங்களும் அதை மட்டும் தான் எழுதி வைப்பாங்க. ஏன்னா நான் கரெக்ஷன் பண்ணதெல்லாம் வச்சு சொல்கிறேன், இது எழுதிடுவாங்க. பட் இட் இஸ் நாட் தட்.
there are some conditions. எந்த கண்டிஷனில் இது நடக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கண்டிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் அட் அ கிவன் டெம்பரேச்சர் the volume occupied by a fixed mass. இந்த ரெண்டுமே விஷயம் முக்கியமானது. இல்லைனா இந்த ஈக்குவேஷனை இந்த சென்டென்ஸை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறேன், ரைட்டா? யூ கேன் டூ லைக் திஸ் ஆல்சோ, ரைட்டா? நீங்கள் என்ன அப்படின்னா இதை நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸடு, ஃபார் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் மாஸ், அப்படி கூட எழுதலாம், ரைட்டா? இனிஷியலாக Boyle's law states that at a given temperature and a fixed mass, ரைட்டா? under fixed mass இங்கே எழுதிங்க, ரைட்டா? வால்யூம் ஆக்குபைடு by a gas is inversely proportional to its pressure. சரியா? இங்கே எழுது, ரைட்டா? இது ரெண்டும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஒவ்வொரு லாலையும் இந்த மாதிரி ரெண்டு பேர் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ், அல்லது ஃபார் அ கிவன் டெம்பரேச்சர் அண்ட் ஃபிக்ஸட் மாஸ், வால்யூம் ஆக்குபைடு பை எ கேஸ், அல்லது வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன வரப்போகுது? டி அண்ட் என் ஆர் ஃபிக்ஸட் வேல்யூ, பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பி பை வி என்ன வரும், அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க, ரைட்டா? ஓகே. பிடிஎஃப் கொடுக்கவா? பிடிஎஃப் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு ஒரு பெரிய பிடிஎஃப் கொடுக்குறக்கா நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அந்த பிடிஎஃப்ல இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுறேன், சரியா? ரைட். நேம் 2 items that can serve as a model for 𝐤-லூகாஸ் law and explain. 𝐤-லூகாஸ் லாவுக்கு மாடலாக இருக்க மாதிரி ரெண்டு விஷயம் இங்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளோட புக் பேக் கொஷினில் பின்னாடி வரக்கூடிய கொஷினை அப்படியே நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன், சரியா? அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டயர் ப்ரெஷர் இன் சம்மர். வை we have to fill less amount of air during summer than winter அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினுக்கு அதோட ஆன்சர் தான். You fill a car tire completely full of air on hottest day of summer, the tire cannot change its shape and volume. When winter comes, right? When winter comes, the pressure inside the tire reduces. நேற்று நான் வந்து இதை வந்து காலையில் 10th கூட சொல்லிட்டு இருந்தேன். 𝐤-லூகாஸ் law என்ன அப்படின்னா, 𝐤-லூகாஸ் law is telling that volume is directly proportional to temperature. Right? Volume is directly proportional. Sorry, pressure தானே? Temperature and pressure. Temperature is directly proportional to pressure. Pressure is proportional to temperature. Pressure is directly proportional to temperature. Summer seasonல ஹாட்டாக இருக்கப்போ பிரச்சனை இல்லை. திடீர்னு வின்டர் சீசன் வந்துருச்சு, இல்லை திடீர்னு மழை பெஞ்சு குளிர ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ என்ன ஆக போகுது? சடனாக காற்று இறங்கின மாதிரி இருக்க போகுது. பிகாஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன பண்ணுது? அதுவும் குறையுது. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கப்போ வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், மாலிகுல்ஸ் அங்கே இங்கே அதிகமாக மூவ் ஆக போகுது. அப்படி அங்கே இங்கே மூவ் ஆகுறனால நம்மளுக்கு என்ன ஆக போகுது? ரொம்ப அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது கேஸ். வேறு டெம்பரேச்சர் கம்மி பண்ண எக்ஸ்பேன்ஷன் கம்மியாகுது, சரியா? அதுதான் சார்ல்ஸ் தான் வால்யூம் டெம்பரேச்சர். ஸோ 𝐤-லூகாஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அதனால தான் ப்ரெஷர் இன்சைட் த டயர் ரெடியூசஸ் பிகாஸ் த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ஹென்ஸ் த ஷேப் ஆஃப் த டயர் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு. அடுத்து எக்கின பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பேன் நிறையா ரீல்ஸ் எல்லாம். அதாவது ஒரு முட்டையை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போடவே முடியாது, ஆனால் அதே இது உள்ளுக்குள்ள ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அது மேலே அந்த எக்கை வைக்கிறப்ப அந்த முட்டை டபக்குன்னு உள்ளே போய் விழுந்துடும். A glass bottle is taken, put some piece of cotton inside the bottle and light them. Then place a boiled egg at the mouth of the bottle. The temperature inside the bottle increases because of the fire, raising the pressure. When the flame goes out, அதாவது எரிஞ்சு முடிஞ்ச உடனே the air inside cools and the pressure drops. அப்போ என்ன பண்ணுது? கூடின ப்ரெஷர் ட்ராப் ஆக போகுது. அப்போ it is going to come down. ப்ரெஷர் ட்ராப் ஆகிறப்ப உள்ளே இழுக்க போகுது. This causes the egg to be sucked into the bottle. என்ன பண்ண போகுது? இந்த பாட்டிலுக்குள்ளே எக் விழுகிறதுக்கு ஏதுவாக இருக்க போகுது. இந்த எக்ஸாம்பிள் தான் நான் எழுதணுமா சார்? நீ என்ன வேணால் எழுதிக்கலாம், ரைட்டா? ஒன்லி திங் இந்த கான்செப்ட் இருக்கணும், ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுக்கு ரிலேட்டடாக இருக்க எந்த எக்ஸாம்பிள் எழுதினாலும் மார்க் போடுவாங்க. திஸ் இஸ் பப்ளிக் கீழே நான் சொல்கிறேன். பப்ளிக் கீழே இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணும்லாம் கட்டாயமே கிடையாது. நீ எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதிக்கலாம். உன்னால் கரெக்டாக வேர்டிங்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுத முடிஞ்சால் யூ கேன் ரைட் இட் டவுன். கிவ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் that relates gas volume moles, ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்ஸ் த வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். வால்யூமையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV is equal to nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV is equal to nRT. அதுதான் என்னது? வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? PV is equal to nRT which relates volume and number of moles.
இப்போ இதை எழுதிட்டு இதில் என்னென்ன இருக்கோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொருத்தவங்கள பற்றின ஃபுல் ஃபார்ம் எழுதணும். Pனா ப்ரெஷர், V வால்யூம், T டெம்பரேச்சர் இன் கெல்வின், நம்பர் ஆஃப் மோல்ஸ், R equal to gas constant. Can anyone tell me what is the gas constant? Gas constant வேல்யூ என்னது? ப்ரெஷர் குக்கர் எழுது பாரியா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், யூ கேன் ரைட் ப்ரெஷர் குக்கர். யா, டெல் மீ தட் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிளாஸ் என் டைம் 8 o'clock முடிவு பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுது. 8 o'clock வரைக்கும் தான், இன்னைக்கு 8 o'clock வரைக்கும். டேய் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னடா? டக்குன்னு மெசேஜ் தட்டி விடுங்கடா. ரைட், 10th ஸ்டாண்டர்டில் கூட இருக்குடா அது. வாட் ஆர் ஐடியல் கேஸஸ், இன் வாட் வே ரியல் கேஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸ்? ஐடியல் கேஸ்னால் என்ன? இன் வாட் வே ரியல் கேஸ் டிஃபர் ஃப்ரம் ஐடியல் கேஸ். சரியா, நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரைட்டா, 8.31 இன்ட்டு 8.31 மட்டும் தானா? இன்ட்டில் அது வராதா? 8.31 ஜூல் கிலோ மோல் -1 கெல்வின் -1, 8.31. சரியா, அடுத்து ஐடியல் கேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த one in which all collision between atoms and molecules are perfectly elastic. Elasticனா என்னது? What is mean by elastic collision? இப்படி இருக்கா, ரெண்டு பேர் இப்படி இடிச்சு இப்படி ரெண்டு பேர் தள்ளி போகிறாங்க. ரைட்டா, ரெண்டு பேர் இப்படி போக போகிறாங்க. இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்னது? இப்படி போகிறது. ரைட்டா, இடிச்சு இப்படி போகிறது. எலாஸ்டிக் கொலிஷனாக இப்படி இடிச்சு ரெண்டு பேர் இப்படி வர போகிறாங்க. இப்படி இடிச்சுட்டு இப்படி வந்தாங்க அப்படின்னா அது எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷனாக அப்படியே இங்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே எலாஸ்டிக் அண்ட் இன் விச் தேர் ஆர் நோ இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸே கிடையாது. டிக்குன்னு இடிச்சு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா PV is equal to nRT. It is not a real gas. Ideal gas is a imaginary gas. அப்படி ஒரு கேஸே நம்மளுக்கு கிடையாது. பிளாஸ்டா என்னடா பிளாஸ்ட் சொல்கிறானே. ரைட், சரியா, பரவாயில்ல, தப்பாக சொல்லிட்டிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, தானியா வாங்க. எஸ், கமான். கம்பல்சரி கொஷின் அப்லோட் பண்ணுவோம்ப்பா, வெயிட் பண்ணுங்க. ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஐடியல் கேஸ் ஒபேஸ் ஆல் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஐடியல் கேஸ் என்ன பண்ணுது? ஒபேஸ் ஆல் கேஸ் லாஸ் அண்டர் ஆல் கண்டிஷன். எல்லா கேஸ் லாவும் என்னென்ன கேஸ் லாலாம் இருக்குது நம்மக்கிட்ட? எல்லா கேஸ் லா என்னென்ன இருக்குது? சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாயில்ஸ் லா, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது எல்லாமே கேலுகாஸ், இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ஐடியல் கேஸ் ஒபே பண்ணுமா. நம்மால் என்ன பண்ண மாட்டாங்க? ஒன்லி அட் லோவர் ப்ரெஷர் அண்ட் ஹையர் டெம்பரேச்சர். லோவர் ப்ரெஷர் அண்ட் ஹையர் டெம்பரேச்சரில் மட்டும்தான் இந்த கேஸ் லாக்லாம் பதில் சொல்லும், இல்லைனா பதில் சொல்லாது. ரைட்டா, கரெக்டு தான். முட்டிக்கும் போது பிளாஸ்ட் ஆகிடும். ரைட், சூப்பர். அது எல்லாமே த வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள். இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த ஐடியல் கேஸ் அது ஆக்குபை பண்ணக்கூடிய வால்யூமை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணுறாங்க கம்பேர்டு டு டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் த மாலிக்யூல் இஸ் நாட் நெக்லிஜிபிள். we have to consider the volume of the molecule. ஏன்னா இது உண்மை, இது பொய், இது டூப்ளிகேட், இவன் டம்மி பீஸு, இவன் ரியல் பீஸு. அடுத்து the force of attraction among the molecule is negligible. force of attraction இப்போ தானே பார்த்தோம், இடிச்சுட்டே இருப்பாங்க. here force of attraction among the molecule is not negligible at all temperature and pressure. எப்பயுமே அவங்களுக்கு நடுவில் ஒருத்தவங்க சேர்ந்துட்டு இருக்க போகிறாங்க. டால்டன்ஸ்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். சரியா, ஆல் லாஸ் எதுக்குமே எல்லாத்துக்கும் உபயோக பண்ணுவாங்களா? நல்ல மாதிரி நடிக்கிறான், டூப்ளிகேட், ஒரு போலி, ஆனால் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்க மாதிரி பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் கேஸ். சரியா, இந்த மாதிரி. கேன் அ வாண்டர்வால் கேஸ் வித் A is equal to 0 be liquefied? இதை லிக்யூஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் பின்னாடி படிக்கணும். அந்த கொஷின் படிச்சுட்டு வந்து இந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இங்கே A equal to 0 டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த A equal to 0னா என்னங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்துட்டு வரலாம். ரைட்டாக, வாண்டர்வால் ஈக்குவேஷன் மூலமாக ஒரு டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷன் நடத்த மாட்டேன், ஈக்குவேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் நம்ம. சரியா, அதுக்கப்புறம் படிச்சுட்டு வரலாம். அடுத்து, சப்போஸ் there is a tiny sticky area on the wall. சரியா, நம்மளோட வாட்டர் பாட்டில் அல்லது ஏதோ ஒரு பாட்டில் இருக்குது, கண்டெய்னர். உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஒரு கம் தடவி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன்? கம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கம் அப்ளை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்? நான் உள்ளுக்குள்ளே கேஸை சப்ளை பண்ணுறேன். சரியா, there is a tiny sticky area on the wall of container of gas. ஒரு கேஸ் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? உள்ள ஸ்டிக்கி சர்ஃபேஸ் இருக்குது. மாலிகல்ஸ் ஹிட்டிங் திஸ் ஏரியா. இதை ஸ்டிக்கிங்ஸ் கம் இருக்குல்ல, கம் இருக்க இடத்துல ஸ்டிக்கிங் ஏரியா தேர் பெர்மனெண்ட்லி. அதில் போய் இடிக்கிற மாலிகல்ஸ் எல்லாம் பெர்மனெண்ட்டாக அங்கேயே ஒட்டிக்கிறான். இஸ் த ப்ரெஷர் ஜென்ரேட்டட் இஃப் த ப்ரெஷர் கிரேட்டர் ஆர் லெஸ் தேன் ஆன் த ஆர்டினரி ஏரியா வால். வெறும் வாட்டர் பாட்டில், நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும்
இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், கம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி இருக்க பாட்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இருக்குது நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குது, ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ வேறு வேறு பாட்டில் இருக்குது நம்ம வாட்டர் பாட்டில். நம்ம வயலட் கலர் வாட்டர் பாட்டில்லாம் அவெல்லாம் பாவம் காணாமல் போயிட்டான். ஒரு 2 பேர் இருப்பானுங்களே ட்வின் பிரதர்ஸ், நம்ம ட்வின் பிரதர்ஸ்லாம் காணாமல் போயிட்டாங்க. எஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டில் கரண்ட்லி திஸ் இஸ் அவர் பாட்டில். இதுதான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. அப்போலோவில் கொடுத்தாங்க, அப்போலோ ஃபார்மசியில், அதை ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். சரியா? இப்போ வந்து என்ன அப்படின்னா கம்மு தடவினப்போ என்ன பண்ணுது, கேஸ்லாம் போய் அங்கே ஒட்டிக்கிறான். இப்போ ப்ரெஷர் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு கேட்குறாங்க. சரி அவனுங்க, இஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் ஸ்டிக் டு த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், கேஸ் மாலிக்யூல் போய் கண்டெய்னரில் ஒட்டிக்கிச்சுன்னா தென் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஸ்ட்ரைக்கிங் த வால் ஆஃப் த கண்டெய்னர் டிக்ரீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தில் யாருமே இல்லை, அப்போ என்ன அர்த்தம், கூட்டமாக வந்து எல்லோரும் செவுத்தில் டமால் டுமில் மோதலாமா. இப்போ என்ன ஆகிடுச்சு, 10 பேர் போய் இந்த செவுத்தை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டான், பிளாக் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்க, வெறும் 10 பேர் தான் செவுத்தில் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. ரைட்டா? 10 பேர் மட்டும் தான் செவுத்தில் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு செகண்டு, 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், ஒன் செகண்ட். சாரிப்பா, ஒரு ஸ்மால் கால், அதனால தான். சரியா? இப்போ என்னது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகிடுச்சு, செவுத்தில் போய் என்ன அப்படின்னா 10 பேர் ஒட்டிட்டாங்க. இப்போ பாரு, இந்த போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டில் நான் இருக்கேன். இப்போ நான் போய் இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், அட்டாச் ஆகிட்டேன். இப்போ இந்த போர்டில் திருப்பி நான் இருக்க இடத்துல வேறு யாராவது ஒட்ட முடியுமா, வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, ஒட்டவே முடியாது. ஸோ அப்போ வென் எவர் த மாலிகூல்ஸ் ஆர் ஸ்டிக்கிங், மாலிகூல்ஸ் போய் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா தென் தேர் வில் பி நோ ப்ரெஷர் என்ன ஆக போகுது, அப்போ நிறைய பேர் போய் வாலை ஹிட் பண்ணணும், நிறைய பேர் போய் வாலை மாற்றி ஹிட் பண்ணால் தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் தான் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹியர் தேர் வில் பி அ ரிடக்ஷன் இன் ப்ரெஷர். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஸ்ட்ரைக்கிங் த வால் ஆஃப் த கண்டெய்னர் டிக்ரீசஸ். கண்டெய்னரோட வாலில் ஸ்ட்ரைக் பண்ணுறது, இடிக்கிறவங்க குறையிறாங்க. as decrease in number of gas molecules in the same volume container decreases the pressure. அப்போ என்ன பண்ணுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அப்போ ப்ரெஷர் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. ரைட்டா? தட்ஸ் இட். Explain the following observations. Aerated water bottles are kept under water during summer. ஏன் ஏரேட்டட் வாட்டர் பாட்டில் என்னது, நம்மளோட கூல் ட்ரிங்க்ஸு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்பயுமே தண்ணிக்குள்ளே வைக்கணும், இல்லை அப்படின்னா கூல் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? ஸோ ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸில் CO2 கேஸ் இஸ் பாஸ்டு த்ரூ த aqueous சொல்யூஷன் அண்டர் ப்ரெஷர். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ப்ரெஷரை கொடுத்து CO2 கேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ளே டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன், கூல் ட்ரிங்க்ஸில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ since the solubility of the gas in water is not very high, solubility of gas in water is not very high. Right? Solubility of water is not very high. Since the solubility of the gas in normal என்ன அப்படின்னா கேஸ் வாட்டரில் ஈஸியாக சாலிபிள் ஆகாது. நார்மலாக எந்த கேஸாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், கவனிச்சிருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியல. Do you know why our toilets are always having a water in it? நம்ம டாய்லெட்டில் பார்த்தோன்னா, ஸோ let us consider a toilet. ரைட்டா? நம்ம டாய்லெட் எடுத்துட்டோம் அப்படின்னா டாய்லெட்டில் ஆல்வேஸ் there will be some water. எப்பயுமே வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்? What is the reason for that? Do you know that? What is the reason? What is the reason? அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த வாட்டருக்கு நீ வெஸ்டர்னோ அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பாட், அந்த டாய்லெட்டுக்கு பின்னாடி பார்த்தா அப்படின்னா பவுலுக்கு பின்னாடி
டாய்லெட் பவுலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் see that there will be a bend. ஒரு பெண்டு வந்திருக்கும். ஒரு பெண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பைப் நேராக போகும். there will be a bend. எல்லா டாய்லெட்லேயும் ஒரு பெண்ட் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ்? ரைட்டா? நீ எல்லா கொஷினும் படிக்கணும். புக் பேக் புக்கின் எல்லாமே படித்தா படிக்கலாம். ரைட்டா? டேய் இது ஞாபகம் இருக்கா இல்லையா? டாய்லெட் ஸ்கப்பரில் நான் சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆல்வேஸ் தேர் வில் பி a வாட்டர். நம்மளோட டாய்லெட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் இருந்துகிட்டே இருக்கும். எதனால் இப்படி இருந்துகிட்டே இருக்குது சொல்ல முடியுமா? எனி ஐடியா? எனி ஐடியா ஒய் அவர் டாய்லெட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் a stagnant வாட்டர்? எப்பயுமே தண்ணி இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற்றினாலும் அப்படியே இருக்க போகுது. ஒன் வேர்டுக்கு மேரத்தான் we will do it ரைட்டா? இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்கிறது? யோசிக்கணும்ல. நம்மளோட வீட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, சொன்ன ஞாபகம். நீ ஆரம்பத்துலேருந்து கவனிக்கல, இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்க. அத்தியா மாட்டினியா? நோ ஐடியா. ஓகே. நோ ஐடியாவா? சரி கவனிங்க. அதாவது இதோட அவுட்புட் எங்கே போய் கனெக்ட் ஆக போகுது? திஸ் அவுட்புட் இஸ் கோயிங் டு கனெக்ட் டு அ செப்டிக் டேங்க். அதாவது ஓவரால் ட்ரைனேஜ் சிஸ்டம் செப்டிக் டேங்க் அப்படிலாம். அங்கே கமன்னு இருக்குமா? அங்கே எப்படி இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி வெரி worst bad smell இருக்க போகுது. In case if I am leaving this without water, இதில் வாட்டர் இல்லைன்னு வச்சுக்கலாம், தண்ணி இல்லை அப்படின்னா என்ன போக போகுது அப்படின்னா the smell will always comes back. வாட்டர் டேங்க் என்ன ஸ்மெல் வரப்போகுது? always our bathroom will be a very very bad smell இருக்க போகுது. dirty and bad smellோடு இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா to avoid this, ரைட்டா? to avoid this, if the water is filled, இப்போ வாட்டர் என்ன அப்படின்னா ஃபில் ஆகிடுச்சு இந்த இடத்துல. so what happens? again the smell will come. ஆனால் இந்த ஸ்மெல்லால் வாட்டருக்குள்ளே கூடி வர முடியாது. கேஸ் கேனாட் என்டர் இன் டு த வாட்டர். கேஸை வாட்டர் வழியாக என்டர் ஆக முடியாது. கேஸால் வாட்டருக்குள்ளே என்டர் ஆக முடியாது until unless it is made by a pressure. ரைட்டா? ரைட்டா? வாட்டருக்குள்ளே கெட்ட எந்த கேஸுமே வராது, ஜென்ரலாக நார்மலாக போகாது. இப்போ அதுக்கு தான் இந்த கொஷினில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா since the solubility of gas in water is not very high, solubility கிடையாது, கேஸால் தண்ணிக்குள்ளே போக முடியாது until unless if you are doing a pressurization. நீங்கள் ப்ரெஷரைசேஷன் பண்ணாத வரைக்கும், நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும், நீங்கள் ஹை ப்ரெஷரில், அப்போ த்ரூ த aqueous solution அண்டர் ப்ரெஷர் நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அங்கே ப்ரெஷர்லாம் கிடையாதுல்ல, செப்டிக் டேங்க்லேருந்து இட் இஸ் நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வருது. சரியா? சிம்பிளாக வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரேட்டட் பாட்டிலில் நம்ம ப்ரெஷர் கொடுத்து வச்சுருக்கோம். ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா டிசால்வ் ஆகும். அப்போ டிசால்வ் ஆகுனா வாட்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து வெளியே வரப்போகுது. சரியா? இதுதான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஏன் தண்ணி இருக்குன்னா பிகாஸ் த கேஸ் வந்து வில் நாட் டிசால்வ் த்ரூ த வாட்டர். ஈஸியாக டிசால்வ் ஆக முடியாது. இட் டஸ் நாட் ஹேவ் தட் கெப்பாசிட்டி. ஆனால் ஹை ப்ரெஷர் இருக்கப்போ டிசால்வ் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கேயும் ஏரேட்டட் பாட்டிலில் ஹை ப்ரெஷரில் நம்ம CO2 கேஸை என்ன பண்ணியிருக்கோம்? டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன சொல்கிறாங்க? சம்மரில் ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா? வாட் இஸ் என்னடா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், என்னது 𝐴 டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆக போகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன இருக்கும்? இதுக்குள்ளே இப்படி ஒரு சயின்ஸா? எஸ் கரெக்டில் இருக்குல்ல, சயின்ஸ் அப்படி இருக்குல்ல, கண்டிப்பாக அதனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து கவனித்து பார்த்துருக்கீங்க முன்னாடி காலத்தில் ஒரு 25 வருஷம் 35 40 நீ உன்னோட அம்மா அப்பா கிட்ட கேட்டுப்பாரு. உன்னோட அம்மா அப்பா அல்லது உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்ஸில் வாட்டர் இருந்திருக்காது. தேர் வர் நோ வாட்டர். நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து திருநெல்வேலி பக்கம் என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தப்போ தேர் வர் நோ வாட்டர் பிளேஸ்மெண்ட். இல்லை இன்னொன்று டைரெக்டாக வந்து மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி இருக்காது. வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க்லாம் இருந்துச்சுன்னா அதில் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? சம்மர் சீசனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க நம்ம கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண போகிறான்? குபு 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 குபுன்னு. நான் கூல்ட்ரிங்க்ஸை வச்சுருக்கேன். ஏன்னா நான் உனக்கு அதை காட்டுறேன். பார்த்தியா? ஐ எம் ஹேவிங் கூல்ட்ரிங்க். எஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே இருக்குது ஸ்ப்ரைட் இருக்குது. சரியா? தட் இஸ் ஸ்ப்ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஷேக் பண்ணால் பாட்டில் க்ளோஸ் பண்ண முடியாது. பார்த்தியா? எஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டெம்பரேச்சர் கூலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிவிடுவான்? சாந்த சொருபியாக பேசாமல் போய் உள்ளே படுத்துக்குவான். ரைட்டா? இதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியுதா? குளுக்கடா ஷேக் பண்ணிட்டு இல்லை பார்த்தியா? அப்போ என்ன அர்த்தம்?
நீங்கள் ஏதோ டாய்லெட்டை பற்றி பேசினா எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரெஷர் இருக்குது. இப்போ கூல் பண்ணோடனே பேசாமல் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ண உள்ளே போய் அமைதியாக படுத்துக்குவோம். சரியா? இப்போ நான் ஷேக் பண்ணனால கேஸ் வெளியே வந்துருச்சு. ஐ எம் நாட் ஏபிள் டு கம்ப்ரெஸ் இட். ரைட்டா? ஐ எம் நாட் ஏபிள் டு கம்ப்ரெஸ் இட். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. ரைட்டா? அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ கம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு கம்ப்ரெஸ் இட் ஹார்ட். என்னால் அவ்வளோ ஹார்டாக கம்ப்ரெஸ் பண்ண முடியலை. ரைட்டா? லிட்டில் பிட் தான் கம்ப்ரெஸ் பண்ண முடியுது. உனக்கு பார்த்தாலே தெரியும் என்னால் எவ்வளோ கம்ப்ரெசபிலிட்டி எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகுதுன்னு யூ கேன் see that. ரைட்டா? இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வச்சுக்கலாம். ரைட்டா? திறந்த கேஸ் வெளியே வந்துடும். இப்போ என்ன இருக்குது, ஆக்சுவலாக இப்போ கேஸ் எல்லாம் நான் ஷேக் பண்ணனால சாலிபிலிட்டி கம்மியாக கேஸ் எல்லாம் இப்போ மேலே வந்திருக்கு. அதனால் இட் இஸ் ஹை ப்ரெஷராக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே ஏசி ஓடிட்டுருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் கூல் ஆக போகுது. டெம்பரேச்சர் கூல் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன பண்ணிவிடுவான், திருப்பி அகெயின் உள்ளே போயிடுவான். ஐ வில் ஷோ யூ தட். இதை இப்போ கம்ப்ரெஸ் பண்ண முடியல. அட் த எண்டு நீ மறக்காமல் வாட்டர் பாட்டில் கீழே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? இதை ஓரமாக இங்கே வச்சிடறேன். சரி, நம்ம தம்பி பேசாமல் ஓரமாக இங்கே படுத்துருக்கட்டும். டே அமைதியாடா. அவன் இருப்பான் அங்கே ஓரத்தில், பார்த்துடலாம். சரியா? இப்போ என்ன அப்படின்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்ட்டுருக்கோம். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. சரியா? சம்மர் சீசனில் டெம்பரேச்சர் கூடுறப்ப ப்ரெஷர் கூட போது. அப்போ பாட்டில் டொமால்னு வெடிச்சிடும். ஸோ டு அவாய்ட் தட் வி ஹாவ் டு கீப் த வாட்டர் பாட்டில் இன் வாட்டரோ அல்லது தண்ணியில் வைக்கணும் அல்லது கூல் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். சரியா? தட் இஸ் வை வி ஹாவ் டு கீப் த பாட்டில் அண்டர் வாட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து, லிக்விட் அமோனியா பாட்டில் இஸ் கூல்டு பிஃபோர் ஓப்பனிங் த சீல். இப்போ இந்த பாட்டிலில் லிக்விட் அமோனியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த பாட்டிலில் லிக்விட் அமோனியா இருக்குன்னா அமோனியா இஸ் அ கேஸ். ஜென்ரலாக அமோனியா ரூம் டெம்பரேச்சரில் கேஸாக இருக்கும். அதை நான் லிக்விடாக மாற்றிருக்கேன். ரைட்டா? கேஸ் மாலிக்யூல்ஸ் எப்படிப்பா இருக்கும், கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ். கேஸ் மாலிக்யூல்ஸ்னால் எப்படி இருக்கும், லிக்விட் மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்க போகுது, they are going to be tightly packed. comparing to gas it is tightly packed. அப்போ என்ன அர்த்தம், இப்படி இருக்கவங்கள பூராத்தையும் அமுக்கி சுருட்டி அவனை பூரா உள்ளே அமுக்கி வச்சுருக்கேன். ரைட்டா? ரைட்டா? உள்ளே அமுக்கி சுருட்டி இங்கே உள்ளே வச்சுருக்கேன். ரைட்டா? கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். அவனை என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். அப்போ லிக்விடாக மாறி இருக்கான். அவனே என்னை ஏண்டா என்னை போட்டு பாடாப்படுத்தி என்னை அமுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு எப்படா வெளியே போவோன்னு ரெடியாக இருக்கான். நான் படுக்க போய் அங்கே ஜாலியாக அப்படி திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் திறந்த இப்படி இருக்கல, இப்படி திறந்த செகண்ட் டொமால்னு வெடிச்சிடும். ஏன் அப்படின்னா இமீடியட்டாக தே வில் ஸ்டார்ட் டு எக்ஸ்பேண்ட். ஏன்னா அவனை என்ன பண்ணியிருக்கேன், அடைச்சி வச்சுருக்கேன். மூச்சு திணற அளவுக்கு அவனை போட்டு அடைச்சிருக்கேன். ஸோ எப்படா கேப் கிடைக்கும் அப்படின்னு, எப்படா கேப் கிடைக்கும்னு கேப் கிடைச்சோடனே பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ட்ரை பண்ணுவான். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்ன டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், நான் இவனோட ப்ரெஷரை குறைக்கணும். ரைட்டா? ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், இவனோட ப்ரெஷரை குறைக்கணும். எப்படி ப்ரெஷரை குறைக்கலாம், அப்போ இவனோட டெம்பரேச்சரை குறைக்கலாமா, ரூம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் விட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் அவனுக்கு ப்ரெஷரை குறைக்க போகிறேன். அப்போ ப்ரெஷரை குறைக்கணும்னா என்னால் உள்ளே போய் ப்ரெஷரை குறைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறேன், தம்பி அமைதியாக இருப்பா அப்படின்னு என்ன பண்ணுறேன், ஐ ஆம் ஜஸ்ட் போரிங் லாட் ஆஃப் வாட்டர். தண்ணி நிறையா ஊற்றுறேன், கோல்டு வாட்டர் ஊற்றுறேன். நிறைய ஊற்றுறப்ப என்ன பண்ணுறான், கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக கூல்டவுன் ஆகி அமைதியாக உட்காந்துறான். ஸோ அப்போ என்ன அர்த்தம், வால்யூமாக டெம்பரேச்சரா கூல்டு பிஃபோர் ஓப்பனிங்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் எகெயின் அதே தான். கூலிங் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக வெளியே வச்சா. ஆனால் ராஜு உட்காந்து ஸ்மைலியாக தேடிக்கிட்டு இருக்கேன். அது என்னது எமோஜியாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஃப்ரீயாக வெளியே வச்சா போதும் சார். ஆமாம், அவ்வளோதான். ரைட்டா? ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். ஸோ வாட்டர் பாட்டில் என்ன பண்ண, கூல் பண்ணிட்டு விட்டோன்னா அது பாட்டுக்கு சாந்த சொருப்பியாக அமைதியாக இருப்பான். இஃப் த பாட்டில் இஸ் ஓப்பன்ட் அஸ் சச், அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சடன் டிக்ரீஸ் இன் pressure will lead to the increase in volume of the gas. அப்போ என்ன பண்ணுறது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. உள்ளே ஹை ப்ரெஷர், வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போது ஜொங்கிற வெளியே பரவ போகிறான். அப்படியே புசுன்னு வெளியே வருவான். அப்போ டமால் டுமில் வெடிச்சிருவான். காசஸ் பிரேக்கேஜ் ஆஃப் த பாட்டில். கூலிங் டிக்ரீஸ் த வேப்பர் ப்ரெஷர் அண்ட் மெயின்டைன்ஸ் த சேம் ஸ்டேட். ஹென்ஸ் த பாட்டில் இஸ் கூல்டு பிஃபோர் ஓப்பனிங். அவ்வளோதான். கீபோர்ட்லேயே சஜஸ்ட் ஆகுது. ரைட்? ஓகே. The tire of an automobile is inflated slightly lesser pressure in summer than in winter. Already in the question பார்த்தாச்சு. So kadam we have completed this. Zig முடிஞ்சு போச்சு. The size of weather balloon becomes larger and larger as it ascends up. Larger altitude. வெதர் பலூன் இந்த பெரிய பெரிய பலூன்லாம் இருக்கல, ராட்சச பலூன்கள்னு சொல்லுவாங்க. அது மேலே போக 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 என்ன ஆகிட்டு இருக்கான், பெருசாகிட்டே இருக்கான். என்னடா இது மதுரைக்காரருக்கு வந்து அந்த மாதிரி இது பாட்டுக்கு மேலே போக போக பெருசாகிட்டே இருக்கான். என்ன காரணம், மேலே போக 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 வாட் ஹேப்பன்ஸ் when it goes up, right? When it goes up
when the altitude increases what happened to the pressure? Pressure என்ன ஆகும்? என்ன கேள்வி கேட்பேன் அடுத்து? மேலே போக போக pressure என்ன ஆகும்? தண்ணி கடியில் போக போக pressure என்ன ஆகும்? Just tell me no. Tell me what happens to the pressure when it goes up? மேலே போக 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 height increase ஆக pressure drops. Pressure என்ன ஆக போகுது? Drop ஆக போகுது. Pressure decreases. அதே சமயத்தில் தண்ணிக்குள்ளே போனோன்னா தண்ணிக்குள்ளே போக 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 in deep water அண்டர் வாட்டரில் கீழே போக 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 என்னது ப்ரெஷர் going to be increasing. சரியா? அதுதான். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது என்னலா? ரைட்டா? திஸ் இஸ் பாயில்ஸ் லா. பாயில் என்ன சொன்னார்? ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. சரியா? ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர், volume is inversely proportional to pressure at a given temperature. As the weather balloon ascends, the pressure tends to decrease. Pressure என்ன பண்ண போகுது? டிக்ரீஸ் ஆக போகுது. கரெக்டு தானேப்பா? இப்போ நான் இதில் இந்த பாட்டிலில் 10 லிட்டர் கேஸை அடைச்சி வச்சுருக்கேன். இது 1 லிட்டர் பாட்டில். 1 லிட்டர் பாட்டிலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 10 லிட்டர் கேஸ் அடைச்சி வச்சுருக்கேன். ரைட்டா? எப்படி அடைக்க முடியும்? 1 லிட்டர் பாட்டில் என்னால் 10 லிட்டர் கேஸ் அடைக்க முடியுமா? எஸ், ஐ கேன். ஹவு? பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். ரைட்டா? பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? அவனை உள்ள கம்ப்ரஸ் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ வென்எவர் த ப்ரெஷர் ட்ராப்ஸ், நான் ப்ரெஷரை ட்ராப் பண்ணிட்டே வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷரை ட்ராப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போது நான் திறந்து விட்டுருணும், இல்லைன்னா பாட்டில் வெடிச்சிடும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன்? திறந்த உடனே குபு குபு குபுன்னு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக போகிறான். கேஸ் திருப்பி பழையபடி அவனோட நிலைமைக்கு அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக அங்கே இங்கே சுற்ற போகிறான். அதுதான். சரியா? அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணால் சுருங்கிடும். எஸ், அந்த மாதிரி சுருங்கிடும் கண்டிப்பாக. நம்மளை கடலுக்குள்ளே போட்டுடலாமா? சரி போகலாம். ஸோ ப்ரெஷர் டென்ஸ் டு டிக்ரீஸ். as a result the volume of the gas inside the balloon as well as size of the balloon increases. சரியா? வால்யூம் உள்ள கேஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அப்போ பலூனும் இன்க்ரீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட், கேஸ் டோன்ட் செட்டில் அட் த பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர். ஏன் கேஸ் வந்து பாட்டம் ஆஃப் த கண்டெய்னரில் செட்டில் ஆகாதான்? ஏன்? ஆமாம், இந்த பைப்பில் அடங்கவே மாட்டானே. கேஸ் நெவர் லிசன் டு எனி ஒன். இட் ஆல்வேஸ் ஹாவ் அ வெலாசிட்டி. ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். இட்ஸ் அ ஃப்ரீ பேர்ட். அவனுக்கு வந்து ஒரு சுதந்திர பறவை மாதிரி எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கே அசைஞ்சுக்கிட்டே இருப்பான். அங்கே எங்கே போய்கிட்டே இருக்க போகிறான். ஸோ கேஸஸ் ஆர் லெஸ்ஸர் டென்சர். அதுக்கு காரணம் அவன் ஃப்ரீயாக சுற்றுறான்னா அவன் மேலே எந்த பேர்டனும் இல்லை. எந்த பேர்டனும் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு டென்சிட்டியே கம்மி. இட் இஸ் லெஸ் டென்சர். அவனுக்கு டென்சிட்டி அதிகமாக, அவன்ட்டு வெயிட் இல்லை, டென்சிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ அது பாட்டுக்கு என்ன மாதிரி பூமி என்ன சுற்றுதே அந்த மாதிரி என்னது அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டே இருக்க போகுது. less denser than solid and liquids. They have negligible intermolecular force. ஒருத்தன் பிடிச்சிக்கலாம் மாட்டாங்க. ஒருத்தன் பிடிச்சாதான் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கணும். கூட்டமே சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நீ வேறு நான் வேறு, நம்ம தனித்தனியாக இருப்போம் அப்படின்னு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க லைஃப் என்ன பண்ணுறாங்க? என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் நல்லது கிடையவே கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ். ஸோ ஃப்ரீ டு மூவ், ஹென்ஸ் கேஸ் டோன்ட் செட்டில் அட் த பாட்டம். அதனால் என்னது? செட்டில் ஆகவே மாட்டாங்க. ரைட்டா? செட்டை பிடிச்ச பையன். எஸ். அடுத்து அங்கே பாருங்கள், அவனே டிஃப்யூசஸ் த்ரூ ஆல் த ஸ்பேஸ் அவைலபிள் டு தம். அதாவது அவன் என்ன பண்ணானு, எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குது கேப்பிலலாம் கிடா விட்டான். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் செய்கிறான் சிவாஜி. கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் வைக்கிற சிவாஜி. அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேப்லேயும் உள்ளே புகுந்து புகுந்து போயிடுவானா. அதுதான் டிஃப்யூசஸ். டிஃப்யூசஸ்னால ஒரு சின்ன ஓட்ட வழியாக குபு குபு குபுன்னு என்ன பண்ணிடுமா, நீங்கள் ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக பரவிடும். நம்ம வீட்டில் சாமி ரூம் கிட்ட தான் என்னது நம்ம ஊதுபத்தி பொறுத்து வைப்போம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வீடு ஃபுல்லாக அப்படியே காலையில் சூப்பரான ஒரு ஸ்மெல் நறுமணத்தோடு நம்ம வீடு இருக்க போகுது. அந்த மாதிரி தான். ஸோ டிஃப்யூஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் 2 or more கேஸஸ். 2 அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேஸஸ் மிக்சிங் டுகெதர் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் அவுட் ஈவன்லி ஸோ அஸ் டு ஃபார்ம் அ ஹோமோஜினஸ் மிக்சர். ஒரு ஹோமோஜினஸ் மிக்சர் மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபார்ம் ஆக போகிறாங்க. ஓகே. அடுத்து, கேஸ் மாலிகூல்ஸ் டிஃப்யூசஸ் டு மிக்ஸ் thoroughly and fill the container since they have greater kinetic energy, lesser intermolecular force. நல்லா மிக்ஸ் ஆகிடுவாங்க. அங்கே எங்கே ஜாலியாக போயிட்டே இருக்கனால எல்லோரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட கலந்துக்குவாங்க. ஆனால் ஒட்டிக்க மாட்டாங்க. they are not going to make a bond. சரியா? எனக்கு ஞாபகம் இருக்குது கரெக்டாக. ஏன்னா எவ்வளோ இன்வால்வ், அதாவது ரொம்ப இறங்கி உள்ளே உட்காந்து பாய்ல்ஸில் சார்ல்ஸ்லாக் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்லாம் வச்சு, ஏன்னா எத்தனை கிளாஸ், எப்படியும் ஒரு 6-7 கிளாஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சஜஸ்ட் வை தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் இன் அவர் அட்மாஸ்பியர். ஏன் நம்மளோட அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜனே இல்லை? வை டஸ் த மூன் ஹாவ் நோ அட்மாஸ்பியர்? நம்மளோட மாலிகுல், அதாவது ஜென்ரலாக
ஏன் பூமியோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடில் ஏன் இந்த ஹைட்ரஜன் பய மட்டும் இல்லை, அதே மாதிரி ஏன் மூணில் அட்மாஸ்பியரே இல்லை, மூணில் ஏன் காற்றே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்ன அப்படின்னா ஹைட்ரஜனோட வெயிட் வென் கம்பேரிங் டு ஆக்சிஜன் நைட்ரஜன் மித்த காம்பவுண்டெல்லாம் பார்க்குறப்ப ஹைட்ரஜனோட வெயிட் அதாவது மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்மளோட எர்த்தோட கிராவிட்டினால் அதை பிடிச்சி இழுக்க முடியல. ரைட்டா? எர்த்தோட கிராவிட்டினால் என்ன பண்ண முடியல, அதை பிடிச்சி இழுக்க முடியல. ரைட்டா? எர்த்தோட கிராவிட்டினால் அதை பிடிச்சி இழுக்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அது பறந்து போயிடுது, அது பாட்டுக்கு வெளியே போயிடுது. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டியும் அதிகமாக இருக்குது, அது ஈஸியாக எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது பாட்டுக்கு வெளியே போயிடுது. ரைட்டா? லைட் வெயிட்டாக இருக்கனால டக்குன்னு வெளியே போயிடுது. அப்போ என்ன பண்ணுது, எர்த்தோட அட்மாஸ்பியர் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ there is no hydrogen gas in the atmosphere. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கூட அது வெயிட்டே இல்லை. அதனால் என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு போயிடுது. இப்போ பலூன் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் பலூன் why the balloon is moving up, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் பலூன் பிடிச்சி கீழே வரணும்ல, வர மாட்டேங்குதுல. ஸோ அப்போ என்ன எடுத்தோம், அப்போ பலூன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடவும் ரொம்ப லைட்டாக இருக்குது, அது பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் அதில் இல்லவே இல்லை. அதனால் அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. என்ன ஆச்சு தர்ஷினி, என்னாச்சு? ஸோ ஹைட்ரஜன் இஸ் த தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த எர்த். மூணாவது அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருந்தாலும் however hydrogen gas is very rare in the earth atmosphere due to its light weight which enables it to escape from earth gravity easily than heavier gases. Moon has very low gravity. மூன்லேயும் கிராவிட்டி, மூணில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸே கிடையாது. அப்புறம் எப்படி அது அட்மாஸ்பியரை பிடிச்சி வைக்கும், கேஸை பிடிச்சி வச்சுக்க முடியும்? மூணில் கிடையவே கிடையாது. ரைட்டா? ஹீலியம் மட்டும் ஏன் மேலே போகுதா, ஹீலியமும் மாஸ் கம்மி தானே, 4 தானே இருக்குது அதோட மாஸ் நம்பரு. செகண்ட் ஹைட்ரஜனுக்கு அடுத்து அதிகமான மாஸ் வச்சுருக்காது தானே, அதனால் அதுவும் மேலே போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லித்தியம்லாம் மெட்டலில் முதல் கேஸாக இருக்கணும், கேஸாக இருந்தால் தான் மேலே போக முடியும். லித்தியம் வந்து மெட்டல், ஹீலியமோட லித்தியமோட மாஸ் கம்மி தான், ஆனால் அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, கேஸே ஸ்டேட்டில் இருந்துருக்கணும்ல. நீ கேட்குற கொஷின் கரெக்டு தான், ஹீலியமே சார் மேலே போகுது அப்படின்னு. ஏன்னா ஹீலியம் இஸ் எ கேஸ் அண்ட் லைட் வெயிட் கேஸ், அதனால் அது பாட்டுக்கு மேலே போயிடுது, அவ்வளோதான். ஸோ மூன் ஹேஸ் வெரி லோ கிராவிட்டி, மூணில் கிராவிட்டியே கிடையாது, அதனால் அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. எல்லா கேஸும் மூணை விட்டு பறந்து போயிடுச்சு, மூணு கூட சண்டை போட்டுட்டு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, அவ்வளோதான். சரியா? சூப்பர். சர்டைனில் ரிங்கை காணாமா, ஏன் அதெல்லாம் இருக்குல்ல, ஏன் அது காணாமல் போச்சு? ஹீலியம் பட்டன் எல்லா பலூனும் பறக்க தான் செய்யுது. நம்ம உள்ள என்ன கேஸ் இருக்கோ அதை பொறுத்தானே இருக்க போகுது. ஹீலியமோட மாஸ் கம்மி, நீ உள்ள ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணால் அப்பையும் பறக்கும். நீ உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு, நீ உன் வாயிலேருந்து நம்ம ஊதுறதுலாம் கார்பன் டை ஆக்சைடு இல்லை, கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு இட் வில் பிகம் ஹெவியரில், அப்போ அது கீழே தானே வரும். கரெக்டு தானே? கார்பன் டை ஆக்சைடு இல்லை நம்ம அட்மாஸ்பியரிக் கேஸை உள்ளே செலுத்தணும்னா தேர் ஆல் வெயிட் ஹெவியாக இருக்காங்க, அப்போ கீழே தான் வரும். நியூஸில் போட்டிருந்தாங்களா, நான் பார்க்கலையே, எனக்கு எதுவும் தெரியல. சரி, ஓகே, ரைட், பார்த்துக்கலாம். அதனால் மூணில் நோ கிராவிட்டி, மூணில் கிராவிட்டியே கிடையாது. ஸோ முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு, எக்ஸ்பிளைன் வெதர் கேஸ் அப்ரோச்சஸ் ஐடியல் பிஹேவியர் ஆர் டிவேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ். இந்த கேஸு ஐடியல் கேஸாக போகுமா இல்லை போகாதா? ரைட்டா? அவ்வளோதான். சரியா? அதை நம்ம பார்த்துடலாம். இஃப் கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு டு ஸ்மாலர் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ். கேஸ் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்மாலர் வால்யூமுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய கேஸை அப்படி கம்ப்ரஸ் பண்ணி குட்டியாக வச்சுட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக இப்படி வச்சோன்னா அமுக்குனா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். அட் ஹை ப்ரெஷர் வித் அ ஸ்மாலர் வால்யூம் த கேஸ் டிவேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். ஐடியல் பிஹேவியரை பிஹேவ் பண்ணாது, அது ரியல் கேஸ் மாதிரி போய்டும். ரியல் கேஸ்னால் என்னது, மாலிகுல்ஸ் நடுவில் ஒன்றோட ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்க போது, they are going to come closer together, so it will deviate from ideal gas. அடுத்து, if the gas temperature is raised keeping the volume constant, temperature ரைஸ் பண்ணுறாங்களாம் பட் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக, the pressure of the gas will increase. சரியா? pressure of the gas என்னது, என்ன கொடுத்தா, temperature is raised while keeping the volume constant. டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறோம், கீப்பிங் த வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷர் என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆகல. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? எஸ், வெரி குட் ராஜ். அடுத்து, இஃப் மோர் கேஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு சேம் வால்யூம் அண்ட் அட் த சேம் டெம்பரேச்சர், சேம் வால்யூம் சேம் டெம்பரேச்சரில் பண்ணுறப்ப அட் த சேம் டெம்பரேச்சர் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் இன்க்ரீசிங். நம்பர் ஆஃப் மோல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த வார்த்தை மட்டும் எழுதினா போதும், இதில் இது எழுதினா போதும், இதில் இது எழுதினா போதும். ரைட்டாக? இதில் ஐடியல் பிஹேவியர், டிவேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர், இதை மட்டும் எழுதுங்க, அதுதான் ஆன்சர். அதை மட்டும் எழுதினாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு,
which of the following gas would you expect to deviate from ideal behavior under the condition of low temperature? ரைட், இப்போ கீழே இருக்க கேஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின்ல எந்த கேஸ் ஐடியல் பிஹேவியர்லேருந்து டீவியேட் ஆக போகுது? புரோமின் தான் டீவியேட் ஆக போதும். deviates from ideal behavior because it has the largest atomic radii. இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆள் யார்? பயங்கரமான பெருசு, நம்ம பீமன் மாதிரி பெருசாக இருக்கிறது யார்? இவங்க தான். ரைட்டா? மார்க்லாம் கிடைக்கும். எப்படி மார்க் கிடைக்காமல் இருக்கும்? மார்க்லாம் கண்டிப்பாக போடுவாங்க. மார்க்லாம் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ மீதெல்லாம் கொஷினில் தான்ப்பா இருக்குது. கொஷின்லேயே இருக்குல்ல, மஞ்சள் கலர் பூரா கொஷின். இதெல்லாம் கொஷினில் இருக்குது. நான் அண்டர்லைன் பண்ண மட்டும் தான் ஆன்சர். அதுதான் திருப்பி எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். ஏன் கிடைக்காமல் இருக்கும்? கம்பேர்ட் டு குளோரின் அண்ட் ஃப்ளோரின். கரெக்டு தானேப்பா? பீரியாடிக் டேபிளில் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் தான் புரோமின். அப்போ புரோமினோட சைஸு ஆட்டோமேட்டிக்காக பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ இட் கண்டைன்ஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் தேன் த அதர் டூ and the van der Waals forces are stronger in B2 so than in chlorine and fluor. So Br2 deviates from ideal gas. The size pair is a simple answer. Br2 is bigger in size, so it deviates from ideal gas behavior. Right? Ideal gas behavior என்ன இருக்க கூடாது? இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், பாசம், நேசம், அன்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எவனாக இருந்தாலும் தள்ளி தள்ளி இடிச்சுட்டு போகணும். இங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்காங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, van der Waals ஃபோர்ஸ் இருக்குது. அதனால it deviates from ideal gas. That's it. Diffusion and effusion, one of the important difference pa. Difference la ரொம்ப ஈஸி. ரைட்டா? கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னா நம்ம அதை சரியாக படிக்கிறது இல்லை. நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இங்கே ஒரு 3 பேர் இருக்கானுங்க, 3-4 பேர் இப்போ இருக்காங்க. நான் என்ன வீடியோ போட்டாலும் வந்துடுவாங்க. கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக நான் போட்டு இந்த பாடலாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நடத்திடுவேன். குவார்ட்டர்லிக்கு இது ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷன் நினைக்கிறேன். ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு ஒரு தடவை நடத்தினேன், குவார்ட்டர்லிக்கு நடத்தினேன், இப்போ திருப்பி ஹாஃப் இயர்லிக்கு நடத்தினேன். புதுசாக பார்க்குற மாதிரியே பார்ப்பானுங்க. அது புதுசாக பார்க்குற மாதிரியே பார்ப்பானுங்க. ஆனால் நான் சொல்கிறப்ப அவங்களுக்கு புரிஞ்சுட்டே இருக்கும். அதனால் தே வில் பி கெட்டிங் இட் கிளியர். அதை வச்சு புரிஞ்சு சூப்பராக போய் எழுதிட்டு வந்துடுறாங்க. நீங்களே இப்போ தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலராக திரும்ப அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் உங்களுக்கு வந்துடும். யூ வில் ஆல்சோ கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி ஈஸியாக வந்துடும். சரியா? எஸ். ஓகே, கவனிங்க. Diffusion is the spreading of molecules of substance throughout a space or a sound. ரைட்டா? அப்படியே கேட்பானுங்க, புதுசாக பார்க்குற மாதிரியே கேட்பானுங்க. அதான் சொன்னேன், அந்த கேட்குறா பாருங்க. அதெல்லாம் அப்படி தான். டிஃப்யூஷன் இஸ் த ஸ்ப்ரெட். அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு 11th லைவ் இருந்தால் 11th லைவில் இருப்பான். 11th லைவ் இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு லைவில் போய் என்னத்தையா படிச்சுட்டே தான் இருப்பான். நேற்று நான் ஒரு 3 நாள் மட்டும் எனக்கு அப்போ தான் கிளாஸ் இல்லை. நான் வேறு ஒரு லைவ் நம்ம எங்கள் சேனல் நடக்கிற ஒரு லைவை நான் பார்க்குறேன். அங்கே போய் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா நீ புக் எடுத்து படிப்பியா படிக்க மாட்டேன். ஆனால் மார்க் மட்டும் நிறையா வச்சுருக்கான். புக் எடுத்து படித்தே எனக்கு தெரிஞ்சு அவெல்லாம் படித்த மாதிரியே எனக்கு தெரியாது. ஈவன் எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஏன்னா அப்பயும் ஒரு லைவ் சார் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கிறேன்ற அப்படிலாம் இருக்கானுங்க. ஏன்னா அதுதான். ஆமாடா. அப்புறம் நீ என்ன கலாய்க்கிற? அப்போ நீ கலாய்க்க மாட்டாங்களா? ஏண்டா என்னைய வச்சு காமெடி வந்துட்டுருக்க? இன்றைக்கி நீ தான் எனக்கு மாட்டினேன். அதனால தான். அதாவது 11th 12th சேனல் இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தாலும் திருப்பி டீ ப்ரோமோட் ஆன மாதிரி 10வது கிளாஸ்லேருந்து அங்கேயும் கிளாஸ் கவனிச்சு ஒரு நாளில் ஒருத்தர் ஃபுல் லைவ் அட்டன் பண்ணுறான். ஏர்லி மார்னிங் கிளாஸு ஃபுல் லைவ் அட்டன் பண்ணுறான் ஒருத்தன். ஏண்டா அந்த 300K சப்ஸ்கிரைபர் எங்கே போனாலும் அந்த பேர் இருக்குது. இவங்க பேர்லாம் ஒரு சில பேர்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கானுங்க. 24 மணி நேரம் யூடியூப்பில் தான் குடியிருப்பானுங்க போல. அதுவும் வேதாந்தில் தான் குடியிருக்காங்க. ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டை விட்டு போயிடாதீங்க. 12th முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறமும் நீங்கள் இருக்கலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணலாம். இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. யூ கேன் ஸ்டே இன் அவர் ஹோம் ஆல்வேஸ். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேர் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் 10 பேர் டெய்லி கூட்டிகிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. அந்த ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது அதுதான் என்ன அப்படின்னா சார்ஜ் ஃபார் ஸ்டேயிங் அவர் ஹோம். எங்கள் ஹோமில் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சார்ஜ் அப்படின்னா அந்த ஃபீஸ் ஃபார் யர் ஸ்டேயிங் இன் வேதாந்து யூடியூப் சேனல். யூ ஹேவ் டு பிரிங் டெய்லி 10 நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். அதான் அதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். சரியா? ரைட். கவனிங்க. டிஃப்யூஷன் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிக்யூல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக போகுது, அப்படியே பரவ போகுது. ரைட்டா? அப்படியே என்ன பண்ண போகுது? பரவ போகுது. ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் த்ரூ அவுட் அ ஸ்பேஸ் ஆர் அ செகண்ட் சப்ஸ்டன்ஸ். 2 விஷயம். ஒன்று, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாட்டில் இதில் ஒரு கேஸ் இதில் ஒரு கேஸ் இருக்குது. ரைட்டா? இவங்க 2 பேரையும் நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன். அப்போ இதில் இருக்க கேஸ் என்ன பண்ணுமா? அப்படியே நேராக இந்த கேஸுக்கு போய்டும். இதில் இருக்க கேஸ் என்ன பண்ணுமா? இங்கே வந்துடும். 2 பேரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸ் ஆகி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. இல்லை
இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறேன் நான் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுட்டேன், உள்ளே கேஸ் இருக்குது ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா என்ன பண்ணுமா உள்ளே இந்த ஃபினாயில், இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாயில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இப்போ இந்த ஃபினாயில் பாட்டில் நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த ரூம் ஃபுல்லாக ஃபினாயில் ஸ்மெல் வந்துடுமா கொஞ்சம் நேரத்தில். அப்போ என்ன ஆக போகுது, இதுலேருந்து ஃபினாயில் ஸ்மெல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது ஸ்ப்ரெட்டிங், அதான் விஷயம். ஸ்ப்ரெட்டிங்கிறதா ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்ப்ரெட்டிங். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதா, வீடு ஃபுல்லாக ஸ்மெல் கேஸோட ஸ்மெல்லு ஸ்ப்ரெட் ஆகுதா, அதுதான். ஸோ அதுதான் விஷயம். தட் இஸ் கால்ட் டிஃப்யூஷன். எஃப்யூஷன்னா எஸ்கேப் ஆஃப் கேஸ் மாலிகுல். இந்த கேஸ் மாலிகுல் எங்கேயாவது கேப் கிடைக்குதா, நம்ம எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு என்ன பண்ணுது, பார்க்குது ரைட்டா. கேஸ் மாலிகுல்ஸ் த்ரூ அ வெரி ஸ்மால் ஹோல், ஒரு சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா அந்த ஓட்ட வழியா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் சாவி போடுற ஹோல் இருக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றால் என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த ஓட்ட வழியாக அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். இன் அ மெம்பரன் இன்டு அ இவாக்குவேட்டட் ஏரியா. மேபி அந்த பக்கம் காற்றே இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கேருந்து என்ன பண்ணுவோம், அந்த ஹோல் வழியாக போகுது. அப்படி போகிறது பேர் தான் எஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதான் நான் சொன்னேன், இப்போ நான் அதை மூடி வச்சுருக்கேன் இந்த கேஸை, உள்ள ஃபினாயில் ஸ்மெல் ஹெவியாக இருக்குது, திறந்த உடனே அப்படியே சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஸ்மெல்லை பரவி விடுறாங்க. ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக்கி விடுது, அதுதான் விஷயம். அடுத்து ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் கேஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். வெளியே இருக்க கேஸில் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறாங்க. நல்லவன் எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக பாசமாக நேசமாக இருக்க போகிறான். சரியா? நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் ரெகுலராக இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களான்னு தெரியல, அச்சுங்க நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு மார்க் கூட வந்துடும். சரியா? நீங்கள் மார்க் வாங்க, உங்கள் மார்க் பேஸ், அதாவது நீங்கள் வந்து சொல்கிறத கேட்கலன்னா உங்கள் மார்க் பேச ஆரம்பிச்சிடும் ரைட்டா. உங்கள் மார்க் பேச ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணுங்கள். சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா கெட்ட பசங்களாக இருக்கானுங்க. மார்க் வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவானுங்க. 11th மார்க்கை பார்த்துட்டு 12th வர சொல்லுங்கள் கரெக்டாக. 12th வந்து படிக்கிறோம் அப்பயாவது. எஃப்யூஷன் இஸ் த எபிலிட்டி ஆஃப் தி கேஸ் டு ட்ராவல் த்ரூ அ ஸ்மால் பின் ஹோல். ஒரு சின்ன துவாரத்து வழியாக போகிறது தான் எஃப்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் சம்திங் சச் எஸ் ப்ரௌன் டீ லிக்விட் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ த எக்ஸாம்பிளை நீனே படிச்சுக்கோ. சரியா? எக்ஸாம்பிள் உட்காந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், யூ கேன் ஸ்டடி தட் ரைட்டா. 10 பேர் நீ பார்க்குற, நீ இங்கே வராஜ், நீ எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீ கிளாஸ் பார்க்குற, நீ என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 100 பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும். சரியா? 10 பேரை பண்ணி விட்டுருக்கீங்க. ஏண்டா எத்தனை பேர் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும், போகிற வரவெல்லாம் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும் நீ எல்லாம். ஏண்டா? எஸ். எஃப்யூஷன் எக்ஸாம்பிள், டயரில் ஹோல் இருக்குது, வச்சுக்கலாம். எஸ் சின்ன ஹோல் இல்லையா, பஞ்சர் ஆச்சுன்னா காற்று புஷ்ஷுன்னு வெளியே வந்துடுதுல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து aerosol can carry a clear warning of heating of can. Why? aerosol canல கிளியராக போட்டிருக்காங்க. தம்பி கவனிச்சுக்கோங்க, அதாவது வாட்டர் பாட்டிலில் எரிக்கக்கூடாது, ஹீட் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணாதீங்க. ஏரோசல் கேன் அது பாடி ஸ்ப்ரே சென்ட் பாட்டில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான். அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோஸ்ட் ஏரோசல் கேன்ஸ் கண்டெயின் செவரல் ounces ஆஃப் ப்ரொப்பலண்ட் சச் எஸ் கார்பன் டை ஆக்சைடு, ப்ரொப்பேன் ஆர் பியூட்டேன். அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே உள்ளே இருக்க லிக்விட் எப்படி நம்மளுக்கு கேஸாக மாறுது, அப்போ உள்ளே ஆல்ரெடி என்ன அப்படின்னா தேர் இஸ் அ ப்ரொப்பலண்ட். இந்தா மேலே ஒன்று கூப்பிட்றாங்கல்ல, போகலாம்ல நீ, வெளியே போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சில ப்ரொப்பலண்ட் இருக்க போது அவங்க வெளியே ரியாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கேஸாக உள்ளுக்குள்ளே எப்பயுமே அப்படியே இருப்பாங்க, அவங்க வெளியே வர மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரொப்பலன்ஸ் எப்பயுமே இருக்கும். when exposed to flame, aerosol containers experience temperature. பாயிண்ட் வந்துருச்சு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ உள்ளே இருக்க கேஸோட ப்ரெஷர் குபுன்னு இன்க்ரீஸ் ஆக போகுது. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரைட்டா. அது குபுன்னு என்ன பண்ண போகுது, அதை ஏரோசல் கேன பாடி ஸ்ப்ரே ரைட்டா. பாடி ஸ்ப்ரே அல்லது பாடி, அதாவது ஸ்ப்ரே பாட்டில், நம்ம ஃபோமு அந்த மாதிரி காற்று நிரப்பப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ என்ன பண்ண போகுது, ப்ரெஷரு குபுன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கேனால் என்ன பண்ண முடியாது, ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணால் டமால்னு வெடிக்கும். வெடிக்கிறப்ப பயங்கரமாக தீ வரும், பயங்கரமாக தீயோடு வரப்போகுது ரைட்டா. உன் ஃப்ரெண்டு தான் ஹாய் சொல்லிட்டு போயிட்டானா, சப்ஸ்கிரைப் பண்ணானா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணானா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக படிக்க வந்துடும். அதுக்கப்புறம் திஸ் occurs because the gas and liquid inside expands when heat increases the pressure inside the container. ஸோ அப்போ இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்,
உள்ளே இருக்க கேஸும் லிக்விடும் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் காரணம். அவ்வளோதான். எஸ். நெக்ஸ்ட்டு, would it be easier to drink water with a straw on top of the Mount Everest? அதாவது பேசாமல் கீழே நின்று குடிச்சிட்டு போகலாம். நான் மேலே போய் தான் குடிப்பேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அவன் ஒன்று பண்ணி வச்சுட்டு அதை வேறு நமக்கு ஒரு கொஷினாக வேறு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து தூக்கிட்டு போய் நேராக போகணும். ரைட்டா? ரைட். பெய்ட் பேட்சில் ஏன் கிளாஸ் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா? அதாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கண்ணு பட்டுருச்சா இல்லை என்னன்னே தெரியல. இந்த பக்கம் ஒரு 300K, அங்கே வந்து 10th ஸ்டாண்டர்டில் திடீர்னு கடன்னு ஒரு 20-25,000 சப்ஸ்கிரைபர் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ தான் 200K வந்த மாதிரி இருக்குது. 200K எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 1st வீக் என்னமோ தான் வந்திருக்கும். அதுக்குள்ளே ஒரு 25,000 ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா நடக்கிறது, யார் கண்டுபட்டுச்சோ என்னன்னு தெரியல, நம்ம டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன், நான் ஒருத்தே மட்டும் இருந்த பிரச்சனை இல்லை. இப்போது ரீசெண்டாக என்ன அப்படின்னா, யாழ் சாருக்கு முடியலை, ஆஷா மேமுக்கும் முடியலை, ஜனஸ்ருதி மேமுக்கும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ பயங்கரமாக. இந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பித்தோம் பார்த்தியா, கனவு டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஹெவி ஒர்க், கொஞ்சம் நஞ்சம் ஒர்க் இல்லை, ஹெவி ஒர்க். தினம் ஏதாவது ஒர்க் போயிட்டே இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாமே லீவ். இன்றைக்கி ஜனஸ்ருதி மேம் ஒரு எமர்ஜென்சினால் அவங்க லீவ். அதனால் 11th தீமினால் இன்றைக்கி கிளாஸ் இருந்திருக்காது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆல் சார் இப்போ பரவாயில்ல, ஒரு 3 days பொண்ணு சாட்டர்டேலாம் ரொம்ப முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாட்டர்டே சண்டே மண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று தான் வந்தாங்க. ஸோ ஆல் சார் வந்து காலில் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ், அவரால் நிற்கவே முடியலை, லாங் ஹவர்ஸ் நிற்கவே முடியல. ஏன்னா நீ பார்த்துருக்கியா, நாங்கள்லாம் லாங் ஹவர்ஸ் நின்றுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஜனஸ்ருதி மேமுக்கு இன்னும் என்னன்னே தெரியல, இன்றைக்கி அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி லீவ் அப்ளை பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ நிறையா போய்ட்டு இருந்தனால கிளாஸஸ் எல்லாமே கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது. பிகாஸ் இப்போ பூஸ்ட் குடிச்சு இப்போ உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஏற்றி வச்சுக்கிட்டா தான் அடுத்து வருதே. அடுத்து என்னது, 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டீச்சர் தான் வச்சு தீயாசி. இன்றைக்கெலாம் நாங்கள் மாற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாற்றி இறங்குறோம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தமிழன் சார் அவர் மட்டும்தான் எல்லா சேனல்லையும். அந்த மனுஷனால யோசிச்சுப்பார், 10th 11th 12th எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் அவர் தான் தமிழ் நடத்தணும். நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணோம், சின்ன சின்ன குவிஸ் எல்லாம். ஆனால் மெயின் கண்டென்ட்டாக அவருக்கு தானே தெரியும், அவர் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்க போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லீவ் இருக்க எல்லா நாளும் பகலெல்லாம் லீவ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நீ லீவில் தான் இருப்பேன். அப்போ பகலெல்லாம் லாங் மேரத்தான்ஸ் அல்லது ஈவினிங் அல்ட்ரா மேரத்தான் மாதிரிலாம் நிறைய போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல, அதுதான் விஷயம். அதாவது ஸ்கூல் டீச்சரோட நாங்கள் கம்மியான நேரம் தான் நிற்கிறோம். ஆனால் மென்டல் ஒர்க், இந்த பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதை சர்ச் பண்ணி எடுக்கிறது, இதை சர்ச் பண்ணி எடுக்கிறது, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களா, அது கேட்டிருக்காங்க, இது எப்படி வரும் அப்படின்னு இதை யோசிச்சே மண்டை பயங்கரமாக பிரச்சனை. இதுக்கு அடுத்து இந்த லைவ் எடுக்கிறப்ப நிற்கிறோம் பார்த்தியா, இந்த முன்னாடி இருக்க லைட்டு என்னதான் அது தலைக்கு மேலே தான் இருக்குது, ஆனாலும் இந்த பிரைட்னஸ் இதை வந்து கிட்டத்தட்ட லாங் டைம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வீட்டில் உட்காந்து நடத்துகிறப்பெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு தெரியும் ரிங் லைட், அந்த ரிங் லைட் மேலே வச்சோன்னா ஷேடோ மாதிரி தெரியும். அப்போ என்ன பண்ண, ரிங் லைட்டை என் ஃபேஸ்க்கு நேராக தான் வைக்கணும். அப்போ ஃபேஸ்க்கு நேராக வைக்கிறப்ப நான் உன்னைய பார்த்து பேசுகிறேன், கேமராவுக்கு பின்னாடி இருக்கும். நான் கேமராவை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கண்ணு டேரெக்டாக அந்த லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அதான் எல்லாருக்குமே தான், எல்லாருமே கேங்கில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்காங்க. தான் இன்றைக்கெலாம் மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தேன், நம்ம எல்லோரும் ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஒரு 2 நாளைக்கு லைவெல்லாம் எடுக்கல, கிளாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வெறித்தனமாக ஓடணும். அடுத்து 8ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் பேக்கடாக இருக்குது. அதுக்கான பிளான் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் விஷயம். ஸோ யூ வில் டூ இட். ரைட்டா? பாரு எவ்வளோ சொல்கிறப்பே மழை மாதிரி இருக்கேன்னா. எஸ், கண்டிப்பாக. அதனால தான் இன்றைக்கி தீமினர்லேயும் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ் மாறி போயிட்டுருக்கு. ஆனாலும் அந்த கிளாஸ் கேன்சல் ஆகலை. தட் இஸ் கோயிங் டு பி டேக்கன் இன் சண்டே. அதை வந்து சண்டே எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? முடிக்க போகிறோம் அவ்வளோதான், முடிச்சிடலாம். 6th சாப்டர் இன்னும் எவ்வளோ இருக்குது, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடும், அவ்வளோதான். 6th சாப்டர் இன்னும் ஒரு 2 கொஷின் தான். 6th சாப்டரை முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. வாங்க. சும்மா இருக்க மாட்டாமல் இமயமலையில் போய் தண்ணி குடிக்கிறாங்களா, பேசாமல் இருந்து தொலைங்கலண்டா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? இமயமலையில் போய் தண்ணி குடிக்கிறப்ப சரி தண்ணியை தான் குடிச்சு தொலைஞ்ச, அது என்ன பண்ண, டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுறான், அதை போய் ஸ்ட்ராவில் வச்சு குடிக்கிறானா. சரி, அப்போ ஸ்ட்ராவில் குடித்தா ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படி குடிக்கிறவன்ட்டு கேட்க வேண்டியதானே. அதை கொண்டு நம்மகிட்ட கேட்டு சரி நம்ம பதில் எழுதுவோம், நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ அந்த பதிலையும் நம்ம எழுதிடலாம் ஸ்ட்ராவில். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரிங்க் வாட்டர் ஆர் டிஃபிகல்ட்டாப்பா ஃபஸ்ட்டே தெரிஞ்சிச்சு. வித் ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்டில் என்ன அப்படின்னா ஸ்ட்ராவில் தண்ணி குடிக்கிற கஷ்டமாக. நீ நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். எவ்ரி ஸ்ட்ரா பாட்டில், நீங்கள் எந்தெந்த பாட்டில்லாம் ஸ்ட்ரா இருக்கோ அந்த பாட்டிலில் அந்த ஸ்ட்ராக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ரைட்டா?
without hole there will be no straw bottle. straw bottle எல்லாத்துலயுமே ஒரு சின்ன மைன்யூட் ஒரு ஹோல் இருக்கு. ஏன் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்கன்னா whenever we suck the water, நம்ம எப்பப்பெல்லாம் வாட்டரை சக் பண்ணுறோமோ அப்போ அந்த வாட்டர் மேலே வரணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வாட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வர்றதுக்கு there must be some pressure. அது என்ன ப்ரெஷரு? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் இது போய் அந்த காற்று என்ன பண்ணுது, கிளிக் பண்ணுது. நான் உரியிறப்ப வேக்யூம் கிரியேட் ஆகுது என் வாயில். அப்போ அந்த வேக்யூம் கிரியேட் ஆகிறப்ப அந்த வாட்டரை புஷ் பண்ணணும் உள்ளேருந்து ஒருத்தவங்க. யாருன்னா காற்று. ரைட்டா? ரைட்டா? உள்ளே காற்று. ரைட்டா? மூடியிலே இருக்கும்டா. நீ ஹோல் மூடியிலே பார்த்தீங்கன்னா இருக்கும் பக்கத்துலேயே. நீ ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஏதாவது குடிச்சேன்னா அதில் நீ குத்துறப்ப கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக வந்துடும். வேற வாட்டர் பாட்டிலில் கரெக்டாக ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ராக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும், சின்ன ஓட்டம் இருக்கும். இப்போது ஹைட் போக போக எவரெஸ்ட் என்னது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலையா இருக்குது, நம்ம வீட்டோட பல மடங்கு உயரத்தில் இருக்குது, சீ லெவல்லேருந்து பயங்கர ஹைட்டில் இருக்குது. அப்போ அங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சா? அப்போ நார்மலாக இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 bar, வேறஸ் இன் ஹையர் ஆல்டிடியூட் எவரெஸ்ட் மலை மேலே ப்ரெஷர் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ என்னது, காற்று உள்ளே போய் தள்ளணும்ல, அந்த தள்ளுறது கஷ்டமாக இருக்க போகுது. அப்போ உள்ளே போய் காற்று தள்ளுறது கஷ்டமாக இருக்குன்னா அப்போ தண்ணி உரியிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிறையா ஈஸியாக உரிய முடியாது. we have to create lot of வேக்யூம் நிறையா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஞாபகம் வந்துருச்சு அந்த மாதிரி என்ன. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. because the reduced atmospheric pressure is less effective in pushing the water into straw at top of the mountain because gravity falls off gradually with height. So air pressure falls off, enough atmospheric pressure to push the water up. அதான் காரணம். that's it. சரியா? அதான். என்னடா 6 years ஆச்சு 12 years ஆச்சு ஏதோ கதை விட்டுட்ருக்கீங்க. ஸ்ட்ராலாம் பார்த்தா 6 வருஷம் ஆகுதா? ஏண்டா அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஸ்ட்ராவில் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தியாடா? ஏண்டா 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ட்ராவில் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தியா நீ? ஏண்டா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஆமாம், 8848 மீட்டர். ஓகே, ரைட். ஸ்ட்ராவை பார்த்தா நான் கூட நீ ஸ்ட்ராவில் குடிச்சுன்னு நினச்சேன். சரியா? ரைட். ரைட் த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ முன்னாடி ஒரு கொஷின் விட்டுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த கொஷின் இப்போ போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட்டா. ரைட் த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் கேஸ். கரெக்ஷன் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வான் டெர் வால் ஈக்குவேஷன் என்னது? இதுதான் வான் டெர் வால் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV = nRTங்கிறது தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதில் ப்ரெஷர்லேயும் வால்யூம்லேயும் ஒரு சிலரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ரைட்டா? ப்ரெஷரையும் வால்யூம்லையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். P + AN²/V². இந்த AN²/V² தான் ப்ரெஷர் கரெக்டரு, NBங்கிறது தான் வால்யூம் கரெக்டர். இதுதான் என்ன அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் எது ப்ரெஷர் கரெக்ஷன் எது வால்யூம் கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அது நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே ஏன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த டேர்ம் எல்லாமே எப்படி பாருங்க, தீஸ் ஆர் ஆல் இன் மல்டிப்ளிகேஷன் டேர்ம். இஃப் A = 0 அப்போ லிக்விஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறது. A = 0னா மொத்த டேர்மும் 0 ஆகிடும்ல. அப்போ அங்கே கேஸுக்கு ஒரு வேல்யூவே இருக்காதுல்ல, கேஸுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. அதுதான் இப்போ விஷயம். ரைட்டா? இந்த கொஷின் 5 மார்க்கில் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த டெரிவேஷனை நம்ம டிரைவ் பண்ணுறதா 5 மார்க், அது தனியாக. அது நம்ம 5 மார்க் கொஷின் படிக்கிறப்ப படிக்கலாம். சரியா? 5 மார்க் படிக்கிறப்ப படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம சின்ன கொஷின் தானே படிச்சுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கேன் அ வான் டெர் வால் கேஸ் வித் A = 0 பி லிக்விஃபைடு? வான் டெர் வால் கேஸஸ், அதாவது ரியல் கேஸஸ், வான் டெர் வால் கான்ஸ்டன்ட் A = 0 இருந்துச்சுன்னா cannot be liquefied. A = 0னா there is a very little interaction between the molecules of the gas. ஏங்கிறது தான் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை மெஷர் பண்ணக்கூடியது. ரைட்டா? ஏங்கிறது அந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை மெஷர் பண்ணக்கூடியது. அப்போ ஏவே இல்லை, அப்போ மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இன்ட்ராக்ஷனே இல்லையா, அப்போ கேஸ் எப்படி லிக்விடாக மாறும்? கேஸுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் லிக்விடாக மாறப்போகுது. இங்கே தான் கேஸுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இல்லையே, அப்போ லிக்விடாக மாற்ற முடியாது. அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? இஸ் தட் கிளியர்? ரைட்? புரியல அச்சு என்ன கேட்குறீங்க அப்படின்னு. ஜெய் அட்வான்ஸ், ஜெய் மெயின்ஸ், யாரும் ஜெய் மெயின்ஸ் எழுத போகிறீங்கன்னா இந்த கொஷின் வந்து கண்ணை மூடிட்டு எழுதிருவீங்கன்னா
கண்ணை மூடிட்டு பேப்பரில் எழுதுறா, பக்கத்தில் ஒரு பேப்பரில் எங்கேயும் எழுதிடாதரா, கண்ணை மூடிட்டு எழுதுறேன்னு. அடுத்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் எதுக்கு ப்ரொடெக்டிவ் வியர் மெஷர் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், நம்ம உடம்புக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உடனே நம்ம பாடி என்ன பண்ண போகுது, ப்ரெஷர் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோவர் ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி போகும். நம்ம பாடி ஏதோ சுற்றி இருக்க ஸ்பேஸுக்கு நல்லது பண்ணதான், ஸ்பேஸுக்கு நல்லது பண்ண குபு குபு குபுக்குன்னு வருமா, நான் என்ன பண்ணிவிடுவேன், பலூன் மாதிரி மாறிடுவேன். அப்போ என்னது, எல்லாருமே யாரெல்லாம் ஸ்பேஸில் ப்ரெஷரைஸ்டு ஷூட் போடலையோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, பலூன் மாதிரி மாறிடுவாங்க. நீ படத்துலலாம் பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கு, சினிமா ஸ்பேஸ் பற்றின படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி மாறிடுவாங்க, அப்புறம் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். தட்ஸ் இட். நாட் கெட்டிங் த சென்டென்ஸ் எழுதணுமா எழுத வேணாமான்னு கேட்குறீங்களா? சாப்டர் 15 ரிமைனிங் கொஷின். நாளைக்கு காலையில் சாப்டர் 15. நாளைக்கு காலையில் என்னடா சாப்டர் சொல்லியிருக்கோம், நாளைக்கு காலையில் என்ன சாப்டர்? எனி ஐடியா அபவுட் டுமாரோ மார்னிங் கிளாஸ்? டுமாரோ மார்னிங்கு நாளைக்கு காலையில் 5th சாப்டர். நாளானி காலையில் நினைக்கிறேன். டே ஆஃப்டர் டுமாரோ வில் பி 15th சாப்டர். ரைட்டா? 15th சாப்டர் நாளானி காலையில். ஓகேவா? என்னது உண்மையாக கேட்டிருக்காங்க கணேஷ்? ரூமை பற்றி சொன்னியா? சரி, ஓகே, ரைட்டா, ஓகே. அடுத்து 5 நாளைக்கு காலையில் 5வது சாப்டர் பார்த்தேன். ரைட்டா? வெயிட்டிங் ஃபார் தட் செஷன். ஓகே, நடத்திடலாம். கிளாஸ் ஓவர்லாம் இல்லை, 6th சாப்டர் தான் ஓவர் ஆகிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நவ் வி ஆர் மூவிங் டு எதுக்கு போக போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வி ஆர் மூவிங் டு 7th சாப்டர். 7th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ சான்ஸ். ஃபோர்த் லெசனுக்கு ரிமைனிங் பார்த்துடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் கிளாஸ் கட்டானது தானே, முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாடா ரிகான், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மேமுக்கு முடியலை, அதனால் இன்றைக்கி கிளாஸ் ஷெடியூல் ஆகலை. அதுதான் எல்லாம் இங்கே வந்து கிளாஸ் கவனிங்க. கிளாஸில் இங்கே கவனிங்க. ஓகே. பெரிய கொஷின்லாம் அப்புறம் தனியாக பார்க்கலாம். சரியா? ரைட். 7th சாப்டர் போகலாமா? சாப்டர் 7. கேமன் ஒரு கொஷின். என்னடா கேமன் ஒரு கொஷின்? ஸோ இப்போ நம்ம 7th சாப்டர் ஆரம்பிக்கலாமா? லெட் அஸ் கோ வித் த சாப்டர் 7. ஆரம்பிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம் 7th சாப்டர். எஸ், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். கண்டிப்பாக ஒரு லா இருக்குன்னு சொன்னேன். அந்த சாப்டர் இந்த சாப்டர்லையும் நிறையா லா இருக்குது. ஸோ கெட் ரெடி வித் தட். த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் an isolated system remains constant though it may change from one form to another. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினிஷனுக்கும் எழுத போகிற ஃபார்முலாவுக்கும் சம்மந்தமே இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? அதனால் கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? கவனிங்க. The first law of thermodynamics states that the total energy of an total internal energy அல்லது total energy of an isolated system. ஒரு isolated systemனா இது தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. ரைட்டா? அந்த ஒதுக்கப்பட்ட சிஸ்டம் remains constant though it may change from one form to another. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு போகிறப்ப என்ன அப்படின்னா, the system remains constant. நீங்கள் இதை ஹீட் பண்ணுறீங்க. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் பண்ணாலும் அப்படி தான் இருக்குமா, கூல் பண்ணாலும் அப்படி தான் இருக்குமா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் அப்படியே தான் இருக்க போகுது. சரியா? இட்ஸ் கோயிங் டு பி ஆஸ் இட் இஸ். ரைட்டா? அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? இன்றைக்கி உன் பர்த்டேவா மவனே? சரி, இன்றைக்கி ஒன்று எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, ஹாப்பி பர்த்டே. வெரி குட், என்ஜாய் யுவர் பர்த்டே. ஓகே, சூப்பர். அவனுக்கு அவன் 12th நடத்துகிறாங்கன்னு சொன்னேன். என்னடா சொன்னாங்க 12th நடத்துகிறாங்கன்னு? அவன்லாம் ஒரு காலத்தில் இங்கே தான் இருப்பான். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்து கொஞ்சம் நாள், அதுக்கப்புறம் ஸ்கூலில் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க போல். அதனால் அவனால் வரவே முடியல. பெய்ட் பேட்ச் அது இதுன்னு ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தான். இவ்வளோ வரவே முடியல அவன். ஓகே, ரைட். இங்கே ஒரு டப்பா போட்டிருக்கீங்களா? அப்போ இந்த டப்பாவில் என்ன எழுதணும்? ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? டெல்டா யூ. ஓகேவா? டெல்டா யூ, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி = Q + W. அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்குரிய ஃபார்முலா இதுதான்.
சரியா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உரிய ஃபார்முலா இதான், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு q + w. ஓகே ரைட். அடுத்து பாருங்க, ஸ்டேட் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். ரொம்ப முக்கியம்பா, ஏன்னா இந்த சாப்டரில் 5 மார்க்கில் பான்-ஹைபர் சைக்கிள் இருக்குது. அந்த பான்-ஹைபர் சைக்கிளுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரைட்டா? பான்-ஹைபர் சைக்கிளுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்களை நம்ம படித்தா தான் என்னது, நம்ம பான்-ஹைபர் சைக்கிள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பான்-ஹைபர் சைக்கிளுக்கு என்னென்னு பாருங்கள். ரைட், கவனிங்க. த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் இருக்குது, என்னது, ஏ வந்து என்னவா மாறுது, பியாக மாறுது. ஏ இஸ் சேஞ்சிங் இன்டு பி, ஏ இஸ் சேஞ்சிங் இன்டு பி. ரியாக்ஷன் ஏங்கிறது என்னவா மாறுது, இங்கே எழுதுவோம், நான் தனியாக எழுதுறேன். A going to become B, either at constant volume or constant pressure. Constant volume லையோ constant pressure லையோ. ரைட்டா? எது வேணாலும். ஆமாம், தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் வேறு, கெமிஸ்ட்ரியில் வேறு. சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. அதில் வேறு இதில் வேறு இருக்கும். ரைட்டா? ஃபார்முலாலாம் மாறும், ஒர்க்கு அதுக்கெலாம் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறி மாறி வரும். அதனால் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் த சேம் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப். ஒரே ஸ்டெப்பில் முடியுதா அல்லது மல்டிபிள் ஸ்டெப்பில் முடியுதா? ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் சரி, மல்டிபிள் ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் சரி, ப்ரொவைடட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆர் சேம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏ டேரெக்டாக பியாக மாறலாம். இல்லை இந்த ஏ என்ன பண்ண போகுது, ஏலேருந்து சியாக மாறுது. ஃபஸ்ட்டு சிலேருந்து என்ன பண்ணுது, டியாக மாறுது. அதுக்கப்புறம் டிலேருந்து பிக்கு போதும். அப்போ என்ன சொல்கிறாங்க, த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் த சேம். எப்பயுமே என்னது, சேமாக இருக்க போகுது. இப்போ ஏ பியாக மாறுறதுக்கு ஒரு என்தால்பினா ஒரு எனர்ஜியா, என்தால்பினா ஒரு எனர்ஜியா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷன். ஏ வந்து பியாக ஃபார்ம் ஆகுது. இது எப்படி இருக்குமா, இந்த வேல்யூ ஏ டைரெக்டாக பியாக மாறுறதுக்கு எவ்வளோ வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவும் டெல்டா H1 எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்து டெல்டா H2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து டெல்டா H3. இந்த 3 வேல்யூவும் நான் ஆட் பண்ணேன்னா அந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குமா. ஸோ வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஸ்டெப், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சாலும் சரி, அது பல ஸ்டெப்புகளாக முடிஞ்சாலும் சரி, என்தால்பி சேமாக இருக்க போகுது. அவ்வளோதான் கான்செப்ட். என்தால்பிங்கிறது ஹீட்டு அல்லது எனர்ஜி என்ன வேணால் சொல்லலாம், இது சேமாக இருக்க போகுது. அதுதான் விஷயம். அதுதான் ஹெஸ்ஸஸ் லா சொல்லுது. ஹெஸ்ஸஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, whenever a system, ரைட்டா, என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் எய்தர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லையோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லையோ நடக்க போகுது. ரைட்டா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் is same weather. ரைட்டா? enthalpy of reaction is same. எப்பயுமே சேமாக தான் இருக்கும். whether it takes place in a different step அல்லது ஒரே ஸ்டெப், எப்படி இருந்தாலும் அதே தான். சரியா? கிளியரா? சூப்பர். அதுக்குரிய ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். எக்ஸ்பிளைன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் 2 எக்ஸாம்பிள். இதெல்லாம் வெறித்தனமாக பார்த்தது. ரைட்டா? இதெல்லாம் வேறு மாதிரி இந்த சாப்டரில் படித்தோம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிலாம் வேறு மாதிரி, சும்மாலாம் இல்லை, வேறு மாதிரி பார்த்தோம். த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஆர் சைஸ் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கால்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆர் சைஸ். ரைட்டா? இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆர் சைஸ், அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் இன்டென்சிவ். அப்போ என்னது? ரைட்டா? அப்போ என்னது பார்க்கலாமா? கவனிங்க. சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட்டா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்க ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு நடுவில் ஒரு செவர் எழுப்புறோம். ரைட்டா? குறுக்க ஒரு செவர் எழுப்புறோம். எழுப்பினதுக்கப்புறம் அந்த செவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய யாரோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய யாரோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும். டெல் மீ தட். குறுக்க செவர் எழுப்பிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ரூமோட டெம்பரேச்சர் 24 டிகிரின்னு வச்சுக்கேன். அப்போ ரூமுக்கு நடுவில் செவரை எழுப்பினதுக்கப்புறம் இந்த பக்கம் 12 டிகிரி, இந்த பக்கம் 12 டிகிரி இருக்குமா? டைம் மிஷின் இல்லை, சொன்ன டைமிங் ஞாபகம் இருக்குமா? ஓகே, இந்த வீக் நைட் ஸ்டடி நான் என்னென்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் பிளான் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு அப்புறம் நான் என்ன பிளான் பண்ணல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சேமாக தானே இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி சேமாக தான் இருக்க போகுது. 12 டிகிரின்னு பிரியாது. சரி, இப்போ அதே கேட்குறேன். மாஸ் ரூமை 2ஆக பிரிச்சுட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 500 கிலோ அரிசி வச்சுருக்கேன். உங்கள் ரூமில் 500 கிலோ அரிசி வச்சுருக்கேன். 500 kg ஆஃப் ரைஸ் இருக்குது. ரைட்டா? பாதியாக பிரிச்சுட்டேன். அப்போ இந்த ரூமில் இந்த பக்கம் அவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் அவ்வளோ இருக்கும். இந்த பக்கம் அவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் அவ்வளோ இருக்கும்.
இந்த பக்கம் 250 kg, இந்த பக்கம் 250 kg இருக்குது. ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக பிரிஞ்சிட போகுது. இட் இஸ் கோயிங் பி திஸ் சைட் 250, திஸ் சைட் 250, ரைட்டா? பாதி மாஸ் ஆகிடும். அப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் டெம்பரேச்சர் ரெண்டு ப்ராப்பர்ட்டி. மாஸ் வந்து சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சைஸ் குறைஞ்சா மாஸும் குறைஞ்சிருச்சு, ரைட்டா? சைஸ் குறைஞ்சப்போ மாஸும் குறைஞ்சிருச்சு. ஆனால் டெம்பரேச்சர் சைஸ் குறைஞ்சாலும் மாஸ் குறையவே இல்லை, சைஸ் குறைஞ்சாலும் மாஸ் குறையவே இல்லையா? அப்போ அதுதான் ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ். மாஸோ சைஸையோ இண்டிபெண்ட்டாக, மாஸுக்கும் சைஸுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. தே ஆர் ஆல் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், டென்சிட்டி. டென்சிட்டினா என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ. டென்சிட்டிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் ஃப்ளோ. டென்சிட்டிங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ. வால்யூம் அப்படி தான், வால்யூம் அப்படி தான். டென்சிட்டி வந்து 1 லிட்டர் தேன் இருக்குது. 1 லிட்டர் தேனை நான் ஒரு ஸ்பூனில் ஊற்றினேன், கொஞ்சோண்டு தேனாக ஊற்றினேன். கொஞ்சோண்டு தேனாக ஊற்றுறேன்னா அதோட டென்சிட்டி குறைஞ்சிருமா? கொஞ்சோண்டு தேனாக இருந்தாலும் சரி, ஒரு சொட்டாக இருந்தாலும் சரி, டென்சிட்டி இஸ் ஆல்வேஸ் சேம். அப்படி தான் இருக்கும், சரியா? தட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டிஃபைன். அப்போ அதோட ஆப்போசிட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதோட ஆப்போசிட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஒவ்வொன்றா பேர்லேயே இருக்குப்பா. இட் இஸ் சிம்பிள். ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் ஒவ்வொன்றிலையா சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது, சரியா? ஒரு வேர்டு மட்டும் தான் எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கவனி. ஐசோதெர்மல் ப்ராசஸ் defined as one in which the temperature of the system remains constant. இப்போ எல்லாமே சேம்பா. இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. in which temperature இருக்கா, இந்த வார்த்தை மட்டும் தான் மாறும். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், ரைட்டா? அடியாபாட்டிக்கு விட்ரு, அடியாபாட்டிக்கு தனியாக பார்த்துக்கலாம். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர். அதுக்கு அடுத்து பாரு என்ன இருக்குன்னா ஐசோபார், ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். ஐசோகோர், வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். ஒரே கல்ல 3 மாங்காய், ரைட்டா? ஒரே கல்ல 3 மாங்காய். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் சேம். டெம்பரேச்சர் சேமாக இருந்தால் ஐசோதெர்மல், வால்யூம் சேமாக இருந்தால் ஐசோகோர், ப்ரெஷர் சேமாக இருந்தால் ஐசோபார், சரியா? ப்ரெஷர் சேமாக இருந்தால் ஐசோபார். தெர்மல்னா டெம்பரேச்சர், ரைட்டா? தெர்மல்னா டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரெஷர் வந்து பார். ப்ரெஷர் என்ன பண்ணணும்? நம்ம பாரில் தான் மெஷர் பண்ணுவோம். ப்ரெஷரோட யூனிட் வந்து பார். ஸோ ப்ரெஷர் வந்து பாரில் இருக்க போகுது. வால்யூம், வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஐசோகோர். அடியாபாட்டிங்கிறது என்ன அப்படின்னா அதே தான். அடிஷனல் ஞாபகம் வச்சுக்கோ. நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். அவங்களுக்கு நடுவில் ஹீட் எக்ஸ்சேஞ்சே இருக்காது, ரைட்டா? அவங்களுக்கு நடுவில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்கில் நீங்கள் காஃபியோ டீயோ சுடு தண்ணியோ ஊற்றி வச்சிங்கன்னா தேர் வில் பி நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாதாங்க? இருக்காது. ஸோ தென் தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் அடியாபாட்டிக் ப்ராசஸ். இப்போது என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? ஸோ கீழே ஜோஷியா கொடுத்துருந்த மாதிரி என்ன அப்படின்னா dt is equal to dt அல்லது delta t is equal to 0. அப்போ T2 minus T1 is equal to 0ன்னு எழுதணும். இது Q equal to 0ன்னு எழுதுனா மட்டும் போதும் இதுக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? டெல்டா ப்ரெஷராக dP is equal to 0. that means T2 minus T1 is equal to 0. இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, ரைட்டா? dV is equal to 0. அப்போ V2 minus V1 is equal to 0. சரியா? that's it. பார்னு டைப் பண்ணால் அது வருதா? உனக்கு வரும்டா எல்லாம், உனக்கு வரும். என்ன மவனே? ஆனால் நானே அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா உனக்கு? ஐசோபார்னா என்னது? ஐசோபார்னா என்னது? ஐசோடோப், அதுக்கப்புறம் ஐசோடோப் இருக்குது, ஐசோபாஸ் இருக்குது, ஐசோடோனு, அதெல்லாம் இருக்குல்ல. ஐசோபார்னா என்னது? ஐசோடோப்பு, ஐசோபார் இருக்குது. ஐசோபார்னா என்னது? வாட் இஸ் ஐசோபார்? நானே ஆனால் அதான் சொல்லி கொடுத்தேன் ஷார்ட்கட்டுக்கு ஒரு தடவை. ஐசோபார்னா என்னது? இதில் ஒரு மேடம் அதை செக் பண்ணி பார்த்தேன். என்ன கணேஷ் அவன் சொன்னாலும் அதை செக் வேறு பண்ணி பார்த்துருக்கீங்க. என்ன ஏண்டா ஐசோபார்னா என்னதுடா? வாட் இஸ் ஐசோபார்? ஐசோடோப்பு, ஐசோடோப், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். டே அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் அது பேர் என்னடா? எனக்கு மறந்து போச்சு. ஐசோடோப்பு, ஐசோடோனு, இன்னொன்று என்னது? அடே சேம் ப்ரெஷர் தெரியுங்க. இன்னொன்று ஏதோ ஒன்றுடா. மாஸ் அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம் பாரு, எனக்கே மறந்து போச்சு. ஹெல்ப் மீ. அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்தால் என்ன வரும்? சேம் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. ஐயோ என்ன எப்படி மாறிட்டேன்? ஃப்ரைடே பிளான் இன்னும் பண்ணவே இல்லை. ஐசோடோப் வந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோடோப்பு இன்னொன்று தான். உங்களோட நான் கூகுள் ஐசோடோப்புக்கு அப்புறம் வேறு என்னடா இருக்குது? ஐசோடோப்பு
Same molecular form, same mass number. அது பேர்லாம் ஐசோபார் கரெக்டானு நான் சொன்னேன் என்னையே இப்படி பண்ணுறேன்டா டே நான் அதுதானடா சொன்னேன் ஐசோபார் தானடா சொன்னேன் ஐசோபார் தானடா அதுவும் ஐசோபார் தானடா ஐசோபார் தான்டா அதுவும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன் அதாவது அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தேன்னா ஐசோடோப்னா நான் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் எக்ஸு இங்கே ஏ இங்கே இசட் இருக்கும் சாரி மாற்றி எழுதிட்டேன் இங்கே இசட்டு இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே வந்து இசட்டு இங்கே ஏ இருக்கும் ஸோ இப்போ ஐசோடோப் டாப்பில் இருக்கிறது சேமாக இருக்குமா டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ரைட்டா ஐசோடோப்னா என்னது மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது ஐசோபார்னா என்னது பார் கீழே தானே இருக்கும் அவன் சொன்ன பார் தான் ஒரு பாருக்கு என்னன்னு சொல்லி அதை போய் ஏண்டா அடே இந்த பார் என்னது கீழே இருக்கும் அப்போ கீழே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம் ஐசோட்டோனில் என்ன இருக்குது என் ஃபார் நியூட்ரான் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தேன் ரைட்டா நான் கான்ஃபிடென்ட்டாக தான் சொன்னேன் நீங்கள் தான் விடாது என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சரி விடு ஒரு நாள் நான் ஒரு நாள் நீ அவ்வளோதான் இதில் என்ன பெரிய விஷயம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாட் இஸ் த யூஷுவல் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி வாட் இஸ் த யூனிட் ஆஃப் என்ட்ரோபி என்ட்ரோபினா என்ன என்ட்ரோபியோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ட்ரோபி இஸ் த தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஃபங்க்ஷன் தட் இஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ரைட்டா இதான் மெயின் வார்த்தை என்ட்ரோபி இஸ் இட்ஸ் அ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் இந்த வார்த்தை எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்லினஸ் ஆஃப் த சிஸ்டம் ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது பேர் என்ட்ரோபி ஒருத்தர் ஒழுங்காக இல்லைனா அவன் பேர் என்ட்ரோபி ஒருத்தர் ஒழுங்காக இல்லைனா அவன் பேர் என்னது என்ட்ரோபி சரியா ஓகே ஒருத்தர் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா அவன் பேர் என்னது என்ட்ரோபி The change in entropy of the system is equal to the heat energy absorbed. Entropy என்ன சொல்கிறாங்க change in entropy என்னது என்ட்ரோபியோட சிம்பிள் எஸ் அப்போ change in entropy னா டெல்டா எஸ் is equal to the heat energy absorbed or evolved by the system divided by the constant temperature. Heat by temperature அதானது என்ட்ரோபி heat by temperature தானது என்ட்ரோபி டெல்டா எஸ் is equal to Q by T அந்த Q என்ன அப்படின்னா ரிவர்சபிள் டெம்பரேச்சர் ரைட்டா Q ரிவர்சபிளாக இருக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் Q ரிவர்சபிளாக இருக்கணும் அவ்வளோதான் SI யூனிட் இஸ் ஜூல் கெல்வின் -1 SI யூனிட் என்னது ஜூல் கெல்வின் -1 ஓகே அடுத்து ப்ரிடிக்ட் த ஃபீஸிபிலிட்டி இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் எழுதி போடுறேன் டெல்டா G இஸ் ஈக்குவல் டு டெல்டா H மைனஸ் T டெல்டா S இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா ரைட்டா இதான் ஆக்சுவல் ஃபார்முலா இந்த டெல்டா G எப்பயுமே நெகட்டிவாக இருக்கணும் இந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் தான் அது ஸ்பான்டேனியஸ் அல்லது ஃபீஸிபிள்னு அர்த்தம் இவன் நெகட்டிவாக இருக்கணும் இவன் எப்படி இருக்கணும் இவன் நெகட்டிவாக இருக்கணும் டெல்டா H எப்படி இருக்கணும் டெல்டா H எப்படி இருக்கணும் டெல்டா H நெகட்டிவில் இருந்துட்டு எப்படி இருக்கணும்பா இது எப்படி இருக்கணும் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கீழே கொடுத்துருக்காங்க கண்டிஷனில் சரியா போத் டெல்டா H அண்ட் டெல்டா S இவனும் பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா ரியாக்ஷன் இஸ் not feasible ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா the reaction is not feasible when both delta H and delta S are negative the reaction is not feasible delta H குறைஞ்சிக்கிட்டே இருந்து delta S increase ஆகிட்டே இருந்துச்சுன்னா the reaction is feasible இவன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் வேல்யூ இவன் பெருசாக இருக்கணும் கரெக்டு தானேப்பா இவன் ப்ளஸில் இருக்கான் இவன் வேல்யூ இன்கேஸ் delta S ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருக்குது இங்கே 5 இருக்குது அப்போ 3 - 5 -2 அப்படின்னா delta G நெகட்டிவில் இருக்கா then it is a spontaneous process அப்போ இவன் குறையணும் இவன் கூட இருக்கணும் இன்கேஸ் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பாருங்கள் இன்கேஸ் இப்போ இங்கே வந்து 5 இருக்குது இங்கே 3 இருக்குது அப்போ 2னா என்னது இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை இட் இஸ் ராங் ஃபீஸிபிள்னா நாட் பாசிபிள் ஆமாம் ஸ்பான்டேனியஸ் ஃபீஸிபிள் ஸ்பான்டேனியஸ் ரெண்டு வார்த்தை ஒன்று நாட் ஃபீஸிபிள் நான் ஸ்பான்டேனியஸ் ரெண்டு ஒன்று அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்காது இட் வில் நாட் ஹேப்பன் பை இட்ஸ் ஓன் ஸ்பான்டேனியஸுங்கிற வார்த்தைக்கும் ஃபீஸிபிலிட்டிக்கும் உள்ள வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா இட் ஹஸ் ஹேப்பன் பை ஓன் ரைட்டா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பக்கத்தில் சேர்ந்தா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2O மாறணும் அவங்க மாறலை அப்படின்னா அது நாட் ஃபீஸிபிள் அவங்க மாறினாங்கன்னா அது ஃபீஸிபிள் தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ரைட்டா ஓகே 12th படிக்கிறீங்க முதல் பேட்ச் சேரலாமா ஏன் இந்த ஒரு கேள்வி கட்டாயமாக சேருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது கட்டாயமாக சேருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரியா Define Gibbs free energy G is equal to H minus Ts
இப்போ போன தடவை எழுதி போட்டேன், போன ஸ்லைடில் இதை தான் எழுதி போட்டேன் ரைட்டா. ஆனால் என்ன பண்ணேன், சேஞ்சுன்னு எழுதி போட்டேன். சேஞ்சுக்கு பதிலாக இங்கே என்ன அப்படின்னா நார்மலாக எழுதி போட்டேன் ரைட்டா. GHS ரைட்டா. ஜினா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெச்னா என்தால்பி, டீனா டெம்பரேச்சர், எஸ்னா என்ட்ரோபி. சரியா? ஓகே ஓகே, லெட் அஸ் ஹேவ் a 3 minutes ஆஃப் பிரேக்கு. ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. வில் மீட் அட் 19:25 ரைட்டா. 19:25 PM. ஜஸ்ட் 3 minutes ரைட்டா. ஜஸ்ட் கிவ் மீ 3 minutes. Okay Deepika, very good Deepika, very good.
ஐம் ஆடிபிள். ரெட் கார்டு கொடுத்துருவீங்களா? சரி ரைட் ஓகே வந்துட்டேன். ஒரு நிமிடம் லேட் ஆகிடுச்சான் வேண்டா. ஓகே ரைட். என்னத்த ரெட் கார்டு கொடுத்து என்ன பண்ண? இருக்கிறதுலே ஒஸ்ட்டு சீசனாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது? ஏன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு சீசனாக இருக்கப்போ என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு காலத்தில் இந்த ஸ்கூல் டாஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. சரி ரைட் விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு அது என்ன. சரி வாங்க போகலாம். குட். அடுத்து டிஃபைன் என்தால்பி ஆஃப் த கம்பஷன். ரைட்டா? ஸோ என்தால்பி ஆஃப் கம்பஷன் என்னது? Enthalpy of combustion of a substance is defined as the change in enthalpy of the system when 1 mole of the when change in enthalpy of a system when 1 mole of the substance is completely burnt in excess of air or oxygen. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்பஷன்னா என்னது? நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேர்ன் பண்ண போகிறோம். யாரோ ஒருத்தவங்களும் ஆக்சிஜனோட போட்டு பேர்ன் பண்ண போகிறோம். The change in enthalpy of the system, ஒரு சிஸ்டமில் ஏற்படக்கூடிய என்தால்பி சேஞ்ச் எப்போ மாறப்போகுது? ரைட்டா? எப்போ மாறப்போகுது? when 1 mole of the substance is completely burned. 1 mole of the substance கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகுது in excess of air. ஏர் இருக்கப்போ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸு முழுவதுமாக எரியிறப்ப எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் ஆகுதோ அதுதான் என்தால்பி ஆஃப் கம்பஷன். தட் இஸ் கால்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை டெல்டா ஹெச். சார் இது போல் ஏன்னு போட்டுட்டேன். டெல்டா ஹெச்சி. ரைட்டா? இட் இஸ் கோயிங் டு பி டெல்டா ஹெச்சி. சரியா? கேவலமாக பண்ணுறானுங்க, என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விடுங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை இந்த தடவை. திஸ் இஸ் ஒர்ஸ்ட் சீசன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அதனால் பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? we will go with the studies. நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட். define molar heat capacity, give its unit. molar heat capacity வார்த்தையிலே இருக்குது. molar heat capacity. molar heat capacity is defined as the amount of heat absorbed by 1 mole of substance. ரைட்டா? molar heat capacity ங்கிறது என்னது? defined as the amount of heat absorbed. எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கிறாங்க எப்போ? 1 mole of the substance in rising the temperature by 1 Kelvin. 1 Kelvin டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு 1 mole of the substance. என்கிட்ட பார்த்தீங்கன்னா என் கையில் 1 mole substance இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸில் 1 Kelvin டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட்டை கொடுக்க போகிறேனோ அதுதான் molar heat capacity. ரைட்டா? அதுதான் என்னது? மோலார் ஹீட்டு கெப்பாசிட்டி. சரி, அதுதான் என்னது? மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ரைட். யூனிட் பார்க்கணும்ல. இட் இஸ் டினோட்டட் பை சிஎம். சிஎம்ன்றது என்னது? ஜூல் கெல்வின் -1 மோல் -1. அதோட யூனிட் வந்து ஜூல் கெல்வின் -1. ஜூல் கெல்வின் -1 என்னாச்சு? ஸ்டக் ஆகுது. மோல் -1. அடுத்து டிஃபைன் கேலோரிஃபிக் வேல்யூ. கரெக்டு தானே? அதுக்கு அடுத்து தானே? எஸ், கேலோரிஃபிக் வேல்யூ. சேம் முன்னாடி பார்த்தது இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கேலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் த ஃபுட் இஸ் டிஃபைன்ட் அஸ். கேலோரிஃபிக் வேல்யூ வந்து ஃபுட்டு எரியுது. ஃபுட்டு எங்கே எரியும்? நம்ம வயிற்றுக்குள்ளே போய் எரிய போகுது. அப்போ ஃபுட்டு எரியிறதுக்குரிய வேல்யூவை தான் கேலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்ல போகிறோம். ஃபுட்டு எரியிற வேல்யூ என்ன அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் கேலரிஸ். த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு ப்ரொடியூஸ் இன் கேலரிஸு. நம்ம உடம்புல ஹீட்டு கேலரிஸில் மெஷர் பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னா ஜூல்ஸில். when 1 gram of food is completely burned. 1 gram of the food கம்ப்ளீட்டாக எரியிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணால் அதான் கேலரிஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? ஆமாம். ஜூலுன்றது ஒர்க்கு, கெல்வின்றது டெம்பரேச்சர். தெர்மோடைனமிக்ஸில் முழுக்க ஹீட் அண்டு ஒர்க்கு தானே. அதனால தான் ஜூலும் கெல்வின் எல்லா இடத்துலையும் வராங்க. அவ்வளோதான். சில டெம்பரேச்சர், ஹீட்னா டெம்பரேச்சர் வரணும்ல, அதனால் இவங்க 2 பேரும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. கம்ப்ளீட்லி பர்ன். இட் இஸ் கோயிங் டு பி கேலரிஸ். கேலரிஸில் எடுத்துக்கிட்டோன்னா கிராம், அதாவது 60 கிராம் கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஜூல்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா கேஜி. ஜூல்னா கேஜியில் இருக்கணும். கேலரிஸ்னால் கிராமு, ஜூல்ஸ்னால் கிலோகிராமில் எடுத்துக்கணும். ஓகே, ரைட். டிஃபைன் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். யாரை நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம்? நியூட்ரலைசேஷனுங்கிற வார்த்தையே யாருக்கு நடுவில் வரும்னா ஜென்ரலாக கெமிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆசிட் அண்ட் பேஸ். ஆசிட் அண்ட் பேஸ்க்கு நடுவில் தான். whenever acid and base is mixed என்னப்பா கிடைக்கும்? ஒரு ஆசிடையும் பேஸையும் ஒன்றா சேர்த்து என்ன கிடைக்கும்? வாட் இஸ் த அவுட்புட்? ஆசிட் பேஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அவுட்புட் என்னவா இருக்க போகுது? வாட் இஸ் த அவுட்புட்? whenever acid and base mixed, ஆசிட் பேஸ் சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? we are going to get a salt. ஒரு சால்ட்டும்
வாட்டரும் கிடைக்கும் போது salt plus water, salt plus water, அது என்ன salt depends upon the acid and base, salt and water, yes, very good, very good, salt to water கிடைக்க போகுது. அப்போ பாருங்க enthalpy of neutralization defined as the change in enthalpy, இங்கேயும் change in enthalpy, எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க definition எல்லாத்துலேயுமே சேம் தான், change in enthalpy when 1 gram, right, change in enthalpy when 1 gram equivalent of an acid, when 1 gram equivalent of an acid is neutralized, when 1 gram equivalent of an acid is neutralized by 1 gram equivalent of base or vice versa, right, or 1 gram equivalent of the base or vice versa, மாறுது, right, அது ரெண்டும் மாறி மாறி இருக்க போகுது. So 1 gram equivalent of an acid is neutralized by 1 gram equivalent of base, 1 gram acid 1 gram base. ஆனால் என்னது ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட்டுங்கிற வார்த்தை மட்டும் ஈக்குவலண்ட் பார்த்துக்கோங்க. 1 gram equivalent of an acid neutralized by 1 gram equivalent of base அல்லது மாற்றி, அதுதான் என்னது enthalpy of neutralization. வைஸ் வர்சானா ஆசிடை பேஸோட சேர்க்குற மாதிரி பேஸ் ஆசிடோட சேர்க்குறது, ரிவர்ஸ், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், மர்க்கா இப்படி இருந்து இப்படி போகிறது, இப்படி இப்படி ரெண்டுமே வைஸ் வர்சானாலே நான் முதல் என்ன ஒரு ஃப்ளோ சொன்னேன்னா அந்த ஃப்ளோ ரிவர்ஸில், நான் சொன்ன ஃப்ளோவோட ரிவர்ஸ், அதான் வைஸ் வர்சா. What is lattice energy? Amount of energy required to completely remove the constituent ions from the crystal lattice. For example, NaCl எடுத்துக்கலாம், NaCl அந்த அயானிக்கில். For example, ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னா சாலிட் எதுவும் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பென் இருக்குது, இந்த பென் என்ன அப்படின்னா இந்த பென்னில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக க்ளோஸ்லி பேக் ஆகி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா சாலிடில் தான் லேட்டஸ்ட் எனர்ஜி வரப்போகுது, இந்த மாதிரி க்ளோஸ்லி பேக்கடாக இருக்க போகுது, சூப்பராக அழகாக பேக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இயர் சாலிடை பற்றி மட்டும், இந்த வருஷம் இப்படி கேஸை பற்றி ஒரு சாப்டர் படித்தோம், அடுத்த வருஷம் 11th 12th ஸ்டாண்டர்டில் சாலிடை பற்றி மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு சாப்டர் இருக்குது. நம்ம இங்கே கேஸியஸ் ஸ்டேட் படித்தோம்ல, அடுத்த சாலிட் ஸ்டேட், கேஸியஸ் ஸ்டேட் மாதிரி 12th 6th சாப்டர் வந்து கேஸியஸ் ஸ்டேட், அதில் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்லி அரேஞ்சாக இருக்குது. இப்போது இதை உடச்சி இந்த அயான்ஸை பூரா என்ன பண்ணணும், ஒவ்வொரு அயானாக தனித்தனியாக வெளியே எடுக்க போகிறேன், ரைட்டா? அதுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறேன்ல, அதுதான் லேட்டஸ் எனர்ஜி. ஸோ இப்போ இவங்க ஒரு கிறிஸ்டல் லேட்டஸ், ஒரு கிறிஸ்டல் லேட்டஸ்னால் படிக வடிவம்னு அர்த்தம், ஒரு படிகத்தோட வடிவம், ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் சூப்பராக உட்காந்துருக்காங்க. அவனை நொறுக்கி உடச்சி அவனை கொடுமைப்படுத்துறது பேர் தான் லேட்டஸ் எனர்ஜி. கொடுமைப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் லேட்டஸ் எனர்ஜி. டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to completely remove the constituent ions. இந்த ions கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம் from its crystal lattice to an infinite distance. இந்த குடும்பத்திலேருந்து இவனை பிரித்து வேறு இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், அதுக்கு பேர் தான், ரைட்டா? அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் அஸ் லேட்டஸ் என்தால்பி, லேட்டஸ் எனர்ஜி அல்லது லேட்டஸ் என்தால்பின்னு சொல்லப்படும், சரியா? லேட்டஸ் என்தால்பி அல்லது லேட்டஸ் எனர்ஜி. அடுத்து வாட் ஆர் ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்னது? A state function is the thermodynamic property of a system. State function is the thermodynamic property of a system which has a specific value for a given state and does not depend on the path which it particular state. அதாவது என்கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து இங்கேருந்து சென்னை ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்போ கேட்குறாங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னு. காலைல 6 மணிக்கு கிளம்புனேன். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனீங்க? 8 மணிக்கு. நல்லா கவனி, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 6 மணிக்கு கிளம்புனேன், 8 மணிக்கு ரீச் ஆகிட்டேன், ரைட்டா? 6 மணிக்கு கிளம்புனேன், 8 மணிக்கு. கான்ஸ்டியூண்ட் அயான்ஸ்னால் அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ், இப்போ NaCl வந்து பார்த்திங்கன்னா உப்பு, சோடியமும் குளோரினும், அதுதான் கான்ஸ்டியூண்ட் அயான்ஸ். இப்போ சென்னையிலேருந்து என்ன அப்படின்னா நான் வந்து 6 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டிலேருந்து 6 மணிக்கு கிளம்புறேன், என் டெஸ்டினேஷனுக்கு 8 மணிக்கு போய்ட்டு. இப்போ இந்த டைம் இருக்குல்ல, இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அதாவது எப்போ ஆரம்பித்தேன், எப்போ முடித்தேன், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட், இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, ஃபைனலாக எப்படி இருந்துச்சு. இனிஷியலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் இனிஷியலாக இப்போ 100 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, இப்போ இது வந்து 50 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. இனிஷியலாக 100 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, இப்போ 150 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெம்பரேச்சர் இனிஷியல் என்ன ஃபைனல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனலை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன்னா, இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். முதல் என்ன ஸ்டேட்டில் இருந்தாங்க, இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்காங்க, அதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா 100 டிகிரிலேருந்து 50 டிகிரிக்கு போயிருக்காங்க. எப்படி போயிருப்பாங்க? 6 மணிக்கு நான் கிளம்பி 8 மணிக்கு என்னோடய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணேன். எப்படி நான் ரீச் பண்ணேன்? த்ரூ பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், மாட்டு வண்டியாக கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆகும் எதன் மூலமாக. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் கால்ட் பாத் ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி தான்
100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு மாறி இருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? ஹீட்டு குறைஞ்சிருக்கு. அப்போ ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷன். சரியா? ஹீட் இஸ் த பாத் ஃபங்க்ஷன். சைக்கிளில் கூட போய்க்கலாம். ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷன். சரியா? ஹீட் இஸ் அ பாத் ஃபங்க்ஷன். அதே இது 100 டிகிரி செல்சியஸ் வந்து 150 டிகிரி செல்சியஸாக மாறிச்சு. எப்படி மாறிச்சு? அகெயின் ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண, ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் நீங்கள் ஹீட்டை கொடுத்தா தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் இஸ் அ ப்ராசஸ். டெம்பரேச்சர் இஸ் த அவுட்புட். இட் இஸ் a யூனிட் மெஷர் ஆஃப் ஹீட்னஸ். சரியா? அதான் டிஸ்டன்ஸ் அல்லது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிஸ்டன்ஸ் சொல்லலாம். டிஸ்டன்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட். அதாவது டிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப, அதாவது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நீ வந்து எடுத்துக்கலாம் 6 மணிலேருந்து 8 மணி. நான் மாட்டு வண்டியில் போனேன்னா 6 மணியில் போகிறது சாயங்காலம் 6 மணி ஆகலாம். ட்ரெயினில் போனேன்னா 8 மணிக்கு போயிடலாம். இதே நான் ஃப்ளைட்டில் போனேன்னா 7 மணி. ஸோ அது எல்லாமே அந்த டைம் மாறுதில்ல. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் அல்லது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எது மூலமாக அப்படிங்கிறது. நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா டிஸ்டன்ஸை சொல்ல போகிறோம். நான் கொடுக்குறது எல்லாமே பாத் ஃபங்க்ஷன். வேறு ஒரு எக்ஸாம். நீ சொல்கிறதும் ரைட்டு தான், நான் சொல்கிறதும் ரைட்டு தான். சரியா? சொல்லுங்கள் அஜய். எஸ், ஐ ரிமெம்பர் யூ. ரைட்டா? அதான் இது. அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாமே. ஸோ இனிஷியலாக 5 பார் ப்ரெஷர், அடுத்து 10 பார், P1 P2, P1 V2, T1 T2. வேறு பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒர்க் அல்லது ஹீட்டு தான் பாத் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். சரியா? ரைட். Give Kelvin statement for second law of thermodynamics. Second law of thermodynamics க்கு நம்ம என்ன பண்ணணும்? கெல்வின் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இது ஒரு 5 மார்க்கில் கூட இருக்குது. இந்த கெல்வின் ஸ்டேட்மெண்ட், கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் மொத்தமாக நம்மளுக்கு வந்து 5 மார்க்கில் ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக இந்த இதை நம்ம பார்த்தாகணும். ரைட்டா? எஸ், எப்படி போனால் என்ன அதை பார்த்துக்கலாம். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, it is impossible to construct a machine that absorbs heat from a reservoir. ரிசர்வாயர்னு யாரோ ஒருத்தவங்க ஹீட் கொடுக்க போகிறாங்க. ரைட்டா? ரிசர்வாயரில் இருந்து எடுத்து கன்வெர்ட்ஸ் இட் கம்ப்ளீட்லி இன்டூ ஒர்க். ரைட்டா? கன்வெர்ட்ஸ் இட் கம்ப்ளீட்லி இன்டூ ஒர்க். தமிழில் சொல்லவா? என்னடா திடீர்னு தமிழில் சொல்கிறீங்க? It is impossible to construct a machine that absorbs heat from the reservoir and converts it completely to the machine that absorbs heat from a reservoir அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணியை ஹீட் பண்ணுறேன். ரைட்டா? ஐ எம் கிவிங் டெம்பரேச்சர் டு ஹீட் த வாட்டர். என்னோட மெயின் சோர்ஸ் என்னது? வாட்டரை ஹீட் பண்ணுறது. ஆனால் நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் வாட்டருக்கு தான் போகுமா? நான் கொடுக்குற ஹீட் எல்லாமே 100% will be utilized only by water. ஃபஸ்ட்டு என்ன ஹீட் ஆகணும்? பாட்டில் ஹீட் ஆகணும். அப்போ பாட்டிலில் ஹீட் ஆகணும். அதே நேரத்தில் ஹீட் என்ன பண்ணும்? சுற்றி இருக்க டெம்பரேச்சர் பார்த்தியா? இப்போ இந்த டெம்பரேச்சரோட சுற்றி இருக்க டெம்பரேச்சர் வேறு. அப்போ என்ன பண்ண போகுது? ஹீட்டு டெசிபேட் ஆகிட்டே இருக்குது. தண்ணி ஒரு பக்கம் ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு பாட்டில் ஹீட் ஆகணும். பாட்டில் ஹீட் ஆகி அதுலேருந்து ஹீட்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதே சமயத்தில் பாட்டிலேருந்து என்ன பண்ண போகுது? வெளியே ஹீட்டும் டெசிபேட் ஆகிட்டே இருக்குமா? அப்போ நான் கொடுக்குற எனர்ஜி 100% வாட்டருக்கு மட்டும் போகிறதில்ல. இந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு மிஷினும் எந்த ஒரு பொருளையுமே 100% பண்ணவே முடியாது. சரியா? எதுவுமே 100% உனக்கு கிடையாது. அதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அது பூரா 100% ரிசல்ட் வருங்கிற மாதிரி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக. ரைட்டா? இது கன் மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டீல் இது வந்து உருகாது. 50-50 ஏன்னா ரைட். சிம்பிளர் டேர்மில் இம்பாசிபிள் டு ஹேவ் 100% எஃபிஷியன்சி. அவ்வளோதான். த யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் 10. யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த சைன் ஆஃப் டெல்டா ஜி? டெல்டா ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டா ஜி ஃபார்முலா என்னது? டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன -2.303. இது ஞாபகம் வச்சுக்கணும். நீ RT log K யூக்லிபிரியம். log 10 வேல்யூ என்னது? 1. அப்போ இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ கண்டிப்பாக மைனஸில் வரப்போகுது. அப்போ டெல்டா ஜி நாட்டு நெகட்டிவில் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நெகட்டிவ்ல இருந்தால் இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். தமிழில் நான் எங்கடா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்? தமிழில் கொஞ்சம் தான் தெரியும் வந்து. சரி, நான் சொல்கிறேன் என்னென்னு. என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். ரைட்டா?
நியூட்ரலைசேஷன். டே கொஷின் நம்பர் யாராவது சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு கூட எக்ஸ்பிளைன். என்ன புக்கும் இல்லையடா, புக் இருந்தால் கூட டக்கு டக்குன்னு பண்ணிடுறேன். ரைட்டா? Enthalpy of neutralization of a strong acid by strong base always constant. It is equal to minus 57.32 kg. ரைட்டா? இதில் இந்த கண்டென்ட் எல்லாம் எழுத வேண்டாம், இந்த ஒரு சென்டென்ஸ் எழுதினாலே போதும். Enthalpy of neutralization is always constant. ஏன் இது எப்பயுமே மாறாமல் இருக்குது, எப்பயுமே இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸுக்கு, அதாவது வலிமையான அமிலத்துக்கும் வலிமையான காரத்துக்கும் மட்டும் எப்பயுமே ஏன் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த வேல்யூ எப்பயுமே இந்த மதிப்பு மாறாமல் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு வலிமை மிகு அமிலமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்டோன்னே கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். H2SO4 1 மோல் போட்டிங்கன்னா 1 மோல் ஆஃப் H2SO4 மொத்தமாக என்ன பண்ண போகுது, H+ அயான்ஸை கொடுத்துரும். கம்ப்ளீட்டாக அவங்க H+ அயான்ஸ் கொடுத்துருவாங்க. மொத்தமாக எல்லாமே மொத்தமாக வெளியே வந்துடும். மொத்தமாக என்னது, H+ ஃபுல்லாமே வெளியே வந்துடும். வேறு அசிட்டிக் ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வராது. இட் இஸ் அ வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட் எப்பயுமே, அது எந்த ஸ்ட்ராங் ஆசிட் இருந்தாலும் சரி, சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், யாராக இருக்கட்டும், எல்லாருமே தண்ணிக்குள்ளே போடுறப்போ முழுவதுமாக அயனி வருவாங்க. அவங்க எல்லாமே அயனிக்கலாக மாறிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ரைட்டா? காரம்னா பேஸ். ஆமாம், தமிழில் காரம்னா பேஸ். ஸ்டேட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னது? States that entropy of a pure crystalline substance at absolute zero is zero. Absolute zero na enadhu? What is absolute zero? Absolute zero na enadhu? Third la enna soludhu? Entropy of a pure crystalline substance at zero, absolute zero is zero. Absolute zero na enadhu? Yes, absolute zero is nothing but 0 Kelvin. Absolute zero na enadhu? 0 Kelvin. 0 Kelvin na absolute zero. சரியா? absolute zero na 0 Kelvin. ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 Kelvinல எப்பயுமே என்ட்ரோபி 0. என்ட்ரோபி இஸ் அ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மாறிக்கிட்டே இருக்க போகுது. ரைட்டா? ஓகே. ரைட்டா? ஆனால் எனக்கு மறந்துருச்சு ராஜ், உண்மையிலே எனக்கு 0 Kelvin நான் எதுக்காக சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த அப்சல்யூட் ஜீரோன்னு ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸோ ஒரு புக்கின் கொஷின் 1 மார்க் படித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதனால் it can be stated as it is impossible to lower the temperature of an object to absolute zero in a finite number of steps. அதாவது 2 ஸ்டெப்பில் 0 Kelvin கொண்டு வந்துடலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. ரைட்டா? ஃபைனைட் ஸ்டெப்ஸில் கொண்டு வர முடியும். இட் டேக்ஸ் லாங் டைம் டு பிரிங் பேக் டு 0 Kelvin. ரைட்டா? ஓகே. நீ இந்த கொஷின் நம்பரை மட்டும் எடுத்துட்டேன்னா நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிடும். நீ அப்படியே அந்த எடுத்துக்கோ, அதை மட்டும் எடுத்துக்கோ. பானைபர் சைக்கிள் நம்ம தனியாக பார்க்கலாம். அப்போ பானைபர் சைக்கிள்னா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்குது. ஸோ பானைபர் சைக்கிள் நம்ம தனியாக பார்க்கலாம். ஏன்னா இது 5 மார்க் கொஷின் மாதிரி. இன் தட் வி வில் சி. ஐடென்டிஃபை த ஸ்டேட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்னது, பாத் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தலாம். ரைட்டா? ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்னது இப்போ தான் பார்த்தோம். இனிஷியல் அண்ட் ஃபைனல், ஆரம்ப நிலை மற்றும் முடிவு நிலை, இது 2 பற்றி மட்டும் பேசினா அதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அது நடுவில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி பேசணுன்னா அது வந்து நம்மளுக்கு பாத் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம். இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. நீ புக்கே வச்சுருக்க மாட்டேன். 4 கொஷின் தான் இருக்குது. முடிச்சிடலாம். இன்னொரு 4 கொஷின் தான். 4 கொஷின் முடிச்சிடலாம். 4 கொஷின். ஸோ அப்போ என்தால்பி, என்ட்ரோபி, டெம்பரேச்சர், ஃப்ரீ எனர்ஜி, இதெல்லாமே என்னது ஸ்டேட் ஃபங்க்ஷனு. ஹீட் அண்ட் ஒர்க் தான் என்ன அப்படின்னா பாத் ஃபங்க்ஷன். ஹீட் அண்ட் ஒர்க் இஸ் பாத் ஃபங்க்ஷன். சரியா? கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் இப்போ தான் நம்ம பார்த்தோம். கிளேஷியஸ் மட்டும் சொல்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்டு ரிசர்வர் டு ஹாட் ரிசர்வர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்பத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர், அதில் ஐஸ் க்யூப்பை போட்டால் என்ன நடக்கும்? ஹாட் வாட்டரில் ஐஸ் க்யூப் போட்டால் என்ன நடக்கும்? ஹாட் வாட்டரில் ஐஸ் க்யூப் போட்டால் என்ன நடக்கும்? ஐஸ் க்யூப்பில் இருக்க டெம்பரேச்சர் ஹாட் வாட்டருக்கு போகுமா, இல்லை ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் ஐஸ் க்யூபுக்கு வருமா? ஆல்வேஸ் ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் தான் ஐஸ் க்யூபுக்கு வரப்போகுது. சுடு தண்ணியிலேருந்து, அதாவது சூடான நீரில், சுடு தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பம் தான், அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் ஐஸ் க்யூபுக்கு வரப்போகுது. சரியா? ஐஸ் க்யூப் இஸ் கோயிங் டு மெல்ட், உருகிடும். அப்போ என்ன நடந்திருக்கு? எப்பயுமே இட் இஸ் இம்பாசிபிள், உங்களால் எப்பயுமே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, ஒரு கோல்டை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக கோல்டு பாடி, அதாவது ஒரு ஹாட் பாடியில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கோல்டை இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. ஒரு சூடாக இருக்க பொருளை நம்ம வந்து ஒரு கோல்டான பொருளை வச்சு நம்மளால் அந்த கூலிங்க்கு கொண்டுட்டு வர முடியாது. 0 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை எடுத்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்க ப்ராடக்டை கூல் பண்ண முடியாது நம்மளால். நம்மளால் அப்படி என்ன பண்ண முடியாது? கூல் பண்ண முடியாது. ஆமாம், 2 மார்க் அண்ட் 3 மார்க் தான்.
சரியா? வித்தவுட் டூயிங் சம் ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாமல், ஏன்னா அடுத்து நீ கேள்வி கேட்ப, அதனால தான் இங்கே அடுத்த சென்டென்ஸுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃப்ரிட்ஜில் நான் எக்ஸஸாக கொடுக்குறேன், நான் அவனை உள்ளே உட்கார வச்சு அவனை தடவி கொடுத்து அவனை பண்பாலனா நல்லாலனா பொறுமையாக உட்காந்து, எப்பா நீ கோவப்படாத, நீ சூடாகக்கூடாது, நீ கூலாகணும் அவன் என்ன பண்ணுறேன், மணிக்கணக்காக அவனை சுற்றி எல்லா பக்கத்துலேருந்தும் கூல் யாரை கொடுத்து என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் பண்ணுறேன். அங்கே அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுறான், எனவே சூடு பண்ண ட்ரை பண்ணுறான், அதாவது உள்ளே இருக்க ஃப்ரிட்ஜையே என்ன பண்ணுறான், சூடு பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வி ஆர் டூயிங் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான். ஸோ அதான் என்னது விஷயம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி வைக்காமல் பண்ண முடியாது. நீங்கள் ஐஸ் கட்டி எடுத்து சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஐஸ் கட்டி சூடாகி உருகிடுது. ஆனால் அதே சுடுதண்ணியை நீங்கள் கூல் பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கம்ப்ளீட்டாக மாற்றணும்னா யூ ஹேவ் டு டூ சம் ஒர்க். என்ன பண்ணணும், கூலிங்கிற ப்ராசஸ். என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் இன்க்ரீசஸ் டியூரிங் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். என்ட்ரோபி எப்பயுமே தனிச்சையாக நடக்கக்கூடிய, ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னென்ன இருக்கும், அந்த ப்ராசஸ் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ரைட். வாட் ஆர் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ரியாக்ஷனை சொன்னேன், இந்த ஃபார்முலா. ரைட்டா? டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதில் என்ன பண்ணணும், இவங்க நெகட்டிவாக இருக்கணும், இவனும் நெகட்டிவாக இருக்கணும், ஆனால் இவன் என்னது பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் எனது ஆன்சர் சூப்பராக நெகட்டிவில் வரும். சரியா? அப்போ தான் எனது ஆன்சர் சூப்பராக வரும். அதான் கண்டிஷன். கண்டிஷன் என்ன, இந்த கண்டிஷன் தான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் வரப்போகுது. ரைட்டா? பாம் கலரிமீட்டர் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, பின்னாடி பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் கொஷின், இன்றைக்கி லாஸ்ட் கொஷின், இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது நீங்களே படிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வெரி ஈஸி. சரி, நான் சொல்லிடுறேன். இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் என்னது, இன்டர்னல் எனர்ஜிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ரைட்டா? இதோட என்னது, இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி, ரைட்டா, த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜினா டெல்டா யூ. டெல்டா யூ எப்படி எழுதலாம், மாறும் இன்டர்னல் எனர்ஜியாக டெல்டா எஃப் மைனஸ் யூஎஃப் மைனஸ் யூஐ. யூஎஃப்னா என்னது, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், முடிவு மைனஸ் இறுதியாக ஆரம்பிச்சது. ரைட்டா? ஆமாம், என்தால்பினா ஹீட்டு தான். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியா, இங்கே தான் கேட்டிருக்காங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸே அதுதானே. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, டு ஹேவ் த ஸ்பான்டேனிட்டி, ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனிட்டியாக நடக்கிறத முடிவு பண்ண போகிறதே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான். சைக்ளிக் ப்ராசஸில் there is no change in internal energy. இன்டர்னல் எனர்ஜியில் ஃபைனல் இனிஷியலும் சேமாக தான் இருக்க போது. அப்போ டெல்டா யூ cyclic will be equal to 0. If the internal energy of the system at final state is less than the internal energy of the system of its initial state, delta u will be negative. சிம்பிள் தானப்பா. அதாவது ஃபைனல் ஸ்டேட்டை விட இனிஷியல் ஸ்டேட் கூட இருந்துச்சுன்னா நெகட்டிவில் இருக்க போது, இனிஷியலோட ஃபைனல் ஸ்டேட்டோட வேல்யூ கூட இருந்துச்சுன்னா பாசிட்டிவில் இருக்க போது. தட்ஸ் இட். ரைட்டா? நான் மிஸ் பண்ணிட்டேன் போலியே. ஆமாம், இங்கே லாஸ்ட் அதுக்கப்புறம் இல்லையே, நான் எடுத்துகிட்டு வரல போல். இருக்கா புக்கில்? நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா? அப்போ இது 5 மார்க்கோட கனெக்ட் ஆகிருக்கா? வால்யூம் 1 வால்யூம் 1ல் எத்தனாவது கொஷின்னு? தியரி கொஷின்லாம் தானே எடுத்து வச்சேன். ஏதோ சதி நடந்திருக்கு, எடுக்கிறேன், செய்வினையாக எடுக்கிறேன். ஓ, அது ப்ராப்ளம்ஸ்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இருக்குது, அதனால் அதை விட்டுருக்கேன் நான். எஸ், இருக்குது. வி வில் சி இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப கண்டிப்பாக நடத்துகிறேன். சரியா? அண்ட் வில் டூ இட். 52 கொஷின் நம்பர். சரியா? அது தனியாக நம்ம பார்த்துடலாம். வேறு என்ன டவுட்டு? ஸோ ஓரளவுக்கு 2 சாப்டர் கடகடன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம், என்னென்ன சாப்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம்? புக் பேக் தான். ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தாச்சு, செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் இன்னைக்கு காலையில் ஒரு பாதி இருக்குது, ஃபோர்த்தில் கொஞ்சம் பாதி இருக்குது. அதுக்கப்புறம் 6 முடிச்சாச்சு, 7 முடிச்சாச்சு, 11 முடிச்சாச்சு, 12 முடிச்சாச்சு, 13 முடிச்சாச்சு, 14 முடிச்சாச்சு. இன்னும் என்னென்னலாம் இருக்குது? நாளைக்கு காலையில் 5ஆம் நம்பரை முடிச்சிருவோம், அதனால் 5ஆம் நம்பருக்கு எண்டு கார்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 8, 9, 10, 8, 9, 10 இதை மட்டும் நம்ம அப்புறம் படிச்சிடலாம். 8, 9, 10 இருக்குது. அதுலேயும் ஏதோ 9ஆம் நம்பர்லாம் போட்டுருக்கேன். 10 இப்போ தான் நீ படிச்சிருப்பேன், அதனால் அதை எழுதிடலாம். ஸோ 15 ஒன்று இருக்குது. 15 பாதி பார்த்துருக்கோம். 15, 5 இதெல்லாம் பார்த்துட்டு மண்டே வரைக்கும் இதில் என்னென்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துடலாம். ரைட்டா? மற்ற சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுக்கு மலப்பாக இருக்கா? சரி, கொஞ்சம் படிங்க. ரைட்டா?
15 பாதி ஃபினிஷ்டு, அதனால் அதை நம்ம முடிச்சிடலாம். சரியா? நீ இது முடிச்சதுக்கப்புறம் நீ போய் ரிவைஸ் பண்ணணும். நான் சொன்னதை மட்டும் கேட்டேன்னா மறந்து போயிடும். சரியா? அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் மிட்டம் சூப்பராக பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ரைட். சென்டம் வாங்கிடுவீங்களா? செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் எஃபிஷியன்சி என்ன சொல்கிறது? எஃபிஷியன்சி 100% வராது. அதுதான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதோட கம்மியாக தான் இருக்குது. இட் கேன் பி ஈவன் 99 ஆர் 90, 75, 80, 40, டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராசஸ். அந்தந்த ப்ராசஸை பொறுத்து. ஆமாம், காலையில் 5th சாப்டர். சரியா? காலையில் 5th சாப்டர் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகேப்பா, டாடா, பாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? டாடா, பாய், see you. ரிவைஸ் பண்ணாமே மார்க் வாங்கிடுறியா? ஆமாம், தீமினாலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் பாரு, லைவ் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும், அதுவே போதும். பாய்.